இது மாதிரியான விஷயங்கள் மாற்று சமூகங்களில் நிறைய நடக்குது. ஆனால் நம்முடைய சமூகத்திலையும் இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அது ஒரு அஜெண்டாவாக பரப்பப்படுது. காலி பண்ணிடுவேன். முதலாம் உலகப் போர், ரெண்டாம் உலகப் போர்லெல்லாம் பார்த்தீங்கன்னா மனிதர்கள் கூட்டம் கூட்டமாக கொத்து கொத்தாக செத்து போனாங்க. நம்ம ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு விஷயம் இது. இப்லீஸு ஆக்டிவேட்டாக இங்கே வேலை செஞ்சுட்டு இருக்கான். எப்படி வேலை செய்வான்னா டைரக்டாக வர மாட்டான். கிட்டத்தட்ட அதை எதிர்த்து அங்கே ஆட்சேபனை தெரிவித்த ஒரு 4000 சொச்சம் உலமாக்கள் பூமி விழுங்கிருச்சா வானம் பிளந்து எடுத்துகிட்டு போச்சான்னு தெரியல. கேஸே கிடையாது, ரெக்கார்டே கிடையாது. எஸ்காட் இல்லாமல் இந்த நடிகைகள் வரட்டும் என்ன ஆவாங்க ரோட்டில்? ஆளுக்கு ஒரு கை காலு ஒருத்தன் பிச்சுட்டு போயிடுவான். நம்ம என்ன பேசுது? குரானுக்கு மாற்றமாக பேசுது. என்னன்னா இஸ்லாத்தை பற்றி இஸ்லாத்தை வந்து நல்ல இமேஜ் ஏற்படுத்துகிறாங்க. என்னது? அதனால் என்ன ஆகும்னா டைவர்ஸ் அதிகமாகல். ஆனால் ஃபர்ஸ்ட் அங்கே என்ன பண்ணாங்க? போய் பேச பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்னல் ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு நஸ்தஈனுஹு நஸ்தக்ஃபிருஹு வ பிஹி நதவக்கலு அலைஹி. நஊஸு பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா. மை யஹ்தில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுضللஹு ஃபலா ஹாதிய லஹு. வ அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. அம்மா பஅத். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத். ரப்பி ஷ்ரஹ் லி ஸத்ரி. அழிவை நோக்கி செல்லும் மனித சமூகம் அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்டில் இன்ஷா அல்லாஹ் இப்போ நம்ம சில விஷயங்கள் பார்க்க போகிறோம். இப்போ இன்றைக்கி உலகத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு அஜெண்டா வந்து வச்சுருக்கிறாங்க. டீபாப்புலேஷன் அப்படிங்கிற ஒரு அஜெண்டா. கேள்விப்பட்டீங்களா என்னன்னு தெரியல. சிலர் கேள்விப்பட்டிருக்கலாம், சிலர் வந்து கேள்விப்படாமல் இருக்கலாம். அந்த டீபாப்புலேஷனுங்கிறது வந்து ஒரு அஜெண்டாவாக வந்து குளோபல் அஜெண்டாவாக இன்றைக்கி வந்து மனித குலத்துடைய விரோதிகள் அவர்கள் வந்து கையில் எடுத்து இது செயல்படுத்திட்டு இருக்கிறாங்க. இதில் வந்து பல வடிவங்கள் டீபாப்புலேஷன் நோக்கி பண்ணிட்டு இருக்காங்க. ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீரியம் மிக்க அந்த உரங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் இதெல்லாம் போட்டு மனித உயிர்களுக்கு வந்து பாதிப்பை ஏற்படுத்துறது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வருங்கால சந்ததிகள் வந்து உருவாகாமல் தடுப்பது. அதாவது மனித குலம் வந்து மலட்டுத்தன்மையை நோக்கி மனிதர்களை வந்து டிராவல் பண்ண வைப்பது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மறைமுகமாக சில விஷயங்களை கொண்டு நேரடியாகவே யுத்தங்கள் மூலமாகவும் வேறு வேறு சில மருத்துவ முறைகள் மூலமாகவும் டீபாப்புலேஷன் அஜெண்டா வந்து இன்றைக்கி வந்து பரப்பிட்டு வராங்க. அதில் ஒரு பகுதி என்ன வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த குடும்ப அமைப்புகளை வந்து சிதைப்பது. இதை கொண்டும் என்ன பண்ணுறாங்க? டீபாப்புலேஷன் வந்து இவங்க வந்து பிளானில் வந்து இன்றைக்கி வச்சுருக்காங்க. மேற்கத்திய உலகம் வந்து நிறைய இதில் வந்து எஃபெக்ட் ஆகிருக்கு. ஜப்பானில், இங்கிலாண்டில் இதெல்லாம் போனீங்கன்னா அடுத்த தலைமுறைங்கிறது ஒரு இளைய தலைமுறைங்கிறதே கிடையாது. இந்தியா, சீனா மாதிரியான சில நாடுகளில் மட்டும்தான் அந்த குடும்ப அமைப்புகள் வந்து இன்றைக்கி வந்து ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்னும் சொல்ல போனால் இன்னும் முஸ்லீம்கள் மத்தியிலே பார்த்தீங்கன்னா விவாகரத்துகள் ஏகப்பட்டது நடக்குது. நிறைய திருமணங்களும் வந்து பார்த்திங்கன்னா டிலே ஆகுது. நிறைய பேர் திருமணம் பண்ணாமலும் போகிறாங்க. தாமதமான திருமணம். அதுவும் இல்லாமல் திருமணங்கள் வந்து நீடிக்கிறது கிடையாது. இது மாதிரியான விஷயங்கள் மாற்று சமூகங்களில் நிறைய நடக்குது. ஆனால் நம்முடைய சமூகத்திலையும் இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து அது ஒரு அஜெண்டாவாக பரப்பப்படுது. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெண் விடுதலை, பெண் முன்னேற்றம் அப்படிங்கிற ஒரு ஃபேஷனபிளான நேம்களை கொடுத்து ஒரு அழிவை நோக்கி மனித சமூகத்தை கொண்டு போகிறாங்க. இப்போ இதை சொல்லும்போது டக்குன்னு என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ இதை கொண்டு போகிறது யார்? மனிதர்கள் தானே கொண்டு போகிறாங்க. அப்போ மனிதர்களே மனிதர்களை அழிச்சுக்குவாங்களா அப்படிங்கிற ஒரு எதிர்கேள்வி வைக்கப்படுது. இப்போ இந்த கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா நியாயமானது தான். இப்போ மனிதர் குலத்தே மனிதனே அழித்து மனிதனுக்கு என்ன கிடைக்க போகுது அப்படிங்கும்போது இங்கே தான் குர்ஆனுடைய அந்த முக்கியத்துவம் வந்து நாம் புரிஞ்சுக்கணும். இந்த உலகத்தில் மனிதர்கள் மட்டும் இல்லை, இன்னும் சில ஜீவராசிகளும் இந்த உலகத்தில் வந்து அல்லாஹ் மறைவாக படைக்கப்பட்டு அல்லாவால் படைக்கப்பட்டு இன்றைக்கி வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அதில் மிக முக்கியமானவன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மனித குலத்துடைய இந்த வீழ்ச்சி யாருக்கு பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்லீஸ்க்கு.
புரியுதுங்களா? இப்லீஸுங்கிற ஒரு ரோல் வந்து இங்கே ப்ளே ஆகிட்டு இருக்கு. அவன் ஆதம் நபி காலத்திலிருந்து இன்னி வரைக்கும் டிராவல் பண்ணிட்டு இருக்கிறான். அவன் மனித குலத்திற்கு எதிராக பல்வேறு காலகட்டங்களில் பல்வேறு நபிமார்கள் இருக்கும் பொழுதே அவன் நேரடியாகவும் மறைமுகமாகவும் அவனுடைய தாக்குதல் மனித குலத்தின் மீது தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருந்தான். இன்னைக்கு அவனுடைய படையில் இன்னும் யார் எக்ஸ்ட்ரா ஆட் ஆயிருக்கான்னா தஜ்ஜால் ஆட் ஆயிருக்கான். ஸோ அந்த தஜ்ஜாலும் இப்லிஸும் சேர்ந்து இன்னைக்கு வந்து பண்ணக்கூடிய அந்த அட்டாக் வந்து பார்த்தீங்கன்னா முஸ்லீம் உலகமும் ஓரளவுக்கு நில உழைஞ்சு போயிருக்குன்னு தான் சொல்லலாம். எல்லா நாடுகளிலுமே, பாகிஸ்தான், இந்தோனேஷியா, இந்த மாதிரியான நாடுகள்லேயே அங்கே இருக்கக்கூடிய இந்த மார்க்க பேச்சாளர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா புலம்புறதை நம்ம பார்க்க முடியுது. ஃபேமிலிகள் செதஞ்சு போச்சு, குடும்ப அமைப்புகள் கொலாப்ஸ் ஆகிருச்சு அப்படின்ட்டு. அப்போது இதனால பெனிஃபிட் யாருக்கு போகுது அப்படின்னா இப்லீஸுக்கு தான். இந்த விஷயத்தை அல்லாஹ் வந்து நமக்கு வந்து ஆழமாக குரான் வந்து கற்றுக் கொடுத்துட்றான். ஏன்னா நம்ம குரான் படிக்கும்போது இந்த இப்லீஸுடைய வரலாறு பார்த்தீங்கன்னா ஒரு 7 இடத்துல அல்லாஹ் திரும்ப 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 சொல்கிறான். இது எதுக்கு சொல்கிறான், நமக்கு எதுக்கு? அது இப்லீஸ் என்னமோ ஆதம் அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் ஏதோ 2 சண்டை நடந்தது, அது முடிஞ்சு போன கதை. சரி, அவனுக்கு நரகம்னு ஆகிப்போச்சு, மனுஷன் வந்து இங்கே பூமிக்கு வந்துட்டான், நடந்தது நடந்து போச்சு, இனி நம்ம நடக்கிறத பார்க்கலாமே அப்படின்னு நாம் இது தவிர்க்க முடியாது. ஏன்னா இந்த இப்லீஸுடைய வேலை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவும் வீரியமான வேலை. அவனுடைய பேட்டர்ன் எப்படி அவன் ஒர்க் பண்ணுவான் அப்படிங்கிறதும் அல்லாஹ் குரானில் சொல்லி கொடுக்குறான். ஸோ அந்த பேட்டர்ன் நம்ம புரிஞ்சிட்டோம்னு வச்சுங்களேன், இப்லீஸ் வந்து அவனுடைய சூழ்ச்சியிலிருந்து நாம் வந்து விலகிக்க முடியும். அவனுடைய ஒர்க்கிங் ஸ்டைல் ஒரே மாதிரி தான் இருக்கும், மாற்றிலாம் அவன் பண்ண மாட்டான். அதனால தான் அல்லாஹ் சொல்கிறான் ஷைத்தானுடைய சூழ்ச்சி மிக பலவீனமானதாகவே இருக்கிறது அப்படிங்கிற. நம்ம பயங்கரமான சூழ்ச்சின்னு நினச்சிக்கிட்டாலும் அதை நாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம்னா அந்த சூழ்ச்சி எப்படிப்பட்டது, மிகவும் பலவீனமான சூழ்ச்சி அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்கிறான். இதில் எங்கேருந்து இந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை பற்றி 17ஆவது அத்தியாயத்தில் பனி இஸ்ராயில் சூறாவில் வந்து 61லிருந்து 65 வரைக்குமான வசனத்தில் வந்து அல்லாஹ் சொல்கிறான், மேலும் நினைத்து பாரும், ஆதமுக்கு சிரம்பணியுங்கள் என்று நாம் வானவர்களிடம் கூறிய போது அனைவரும் சிரம்பணிந்தார்கள் இப்லீஸை தவிர. அவன் கேட்டான், நீ மண்ணினால் படைத்த ஒருவருக்கு நான் சிரம்பணிவேன். அவன் என்ன கேட்குறான், என்னை விட தாழ்ந்த ஒரு மெட்டீரியலில் படைச்ச இவனுக்கு நான் கட்டுப்பட்டு நடக்கிறதா? இந்த ஒரு பாயிண்ட் மைண்டில் வச்சுங்க. இதுதான் இப்லீஸுடைய பேட்டர்ன். இவன் சொல்லி நான் கேட்கறதா? எனக்கு மேலே ஒருத்தனை வந்து நீ நியமிச்சிருவ, அவனுக்கு நான் கட்டுப்பட்டு அடங்கி நடக்கணும், இது நான் ஒத்துக்க மாட்டேன். அல்லாஹ் கிட்ட என்னன்னு சொல்கிறேன், இதுதான் மேட்ரு, வேற எதுவும் கிடையாது. அப்போ அடுத்தது அவன் என்ன சொல்கிறான், மேலும் அவன் கூறினான், சற்று நீயே பார், கொஞ்சம் வெயிட் பண்ணு, வெயிட் அண்ட் சி, என்னை விட இவருக்கு நீ கண்ணியம் அளித்துள்ளாய். இந்த கண்ணியம் நீ கொடுத்துருக்கிற இல்ல, யாருக்கு? ஆதமுக்கு என்னை விட நீ கண்ணியம் கொடுத்துருக்கிறல்ல, அதற்கு அவர் தகுதியுள்ளவர் தானா நீ எனக்கு அப்படிங்கிறத நீ பார்ப்ப. நீ போய் இவனை வந்து எனக்கு மேலே வச்சில்ல, இப்போ இவன் என்ன கதி பண்ணுறன்னு பாரு. அதுக்கப்புறம் நீயே ஃபீல் பண்ணுவ என்னன்ட்டு. இவனை வந்து நம்ம செலக்ட் பண்ணியிருக்க கூடாது, இவனை விட இவன் வந்து ஸ்மார்ட்டு, யார்? இப்லீஸ் ஸ்மார்ட்டு அப்படின்னு சொல்லி நீ நினைக்கணும். அந்த மாதிரி நான் வேலை பண்ணுவேன் அப்படிங்கிறான். நீ எனக்கு மறுமை நாள் வரை அவகாசம் அளித்தால் எனக்கு என்ன பண்ணு, நீண்ட ஆயுளை கொடுத்துரு, அவருடைய வழித்தோன்றல்கள் அனைவரையும் அடியோடு நான் ஒழித்து கட்டுவேன். இந்த மனித குலத்தையே நான் என்ன பண்ணிடுவேன், காலி பண்ணிடுவேன். 1ஆம் உலகப் போர், 2ஆம் உலகப் போர்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா மனிதர்கள் கூட்டம் கூட்டமாக கொத்து கொத்தாக செத்து போனாங்க. இன்னும் 3ஆம் உலகப் போர் வந்து தலைக்கு மேலே ஒரு சிச்சுவேஷன் வந்து ஒரு மேகமூட்டம் மாதிரி மனித குலத்தை சூழ்ந்து இருக்கு. அப்போ இங்கே என்ன சொல்கிறான் பாருங்க, இதுதான் நடந்துட்டு இருக்கு. நம்ம என்ன நினைக்கிறோம், இது தேவையில்லாத ஒரு பழங்கதை அப்படின்னு நினைக்கிறோம். இது பழைய கதை, இது எதுக்கு நாம் போய் படிச்சுட்டு இதில் நமக்கு என்ன இதற்கு மேட்டர் இருக்க போகுது நம்ம நினைக்கிறோம். அப்போ அவன் சொல்கிறான், மிக குறைவான மக்கள் தான் என்னிடிருந்து தப்ப முடியும். ரொம்ப சொற்பமான கூட்டம் தான் என்ன பண்ண முடியும், என்னுடைய தாக்குதலிருந்து அவங்க தப்பிக்க முடியும் அப்படின்னு சொல்லி இப்லீஸ் அல்லாஹ்விடத்தில் சொல்கிறான். அப்போ அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ் கூறினான், சரி நீ போய்விடு, அவர்களில் யார் உன்னை பின்பற்றினாலும் உன்னோடு சேர்த்து அவர்கள் அனைவருக்கும் நரகம்தான் நிறைவான கூலியாகும். உன் பேச்சு யாரெல்லாம் கேட்குறாங்களோ அவங்க எல்லாருக்குமே நான் நரகத்தை கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். உனது பசப்பு வார்த்தையின் மூலம் அவர்களில் யாரை உன்னால் வழி தவற செய்ய முடியுமோ வழி தவற செய். நீ போய் என்ன பண்ண, பசப்பு வார்த்தை பேசு. அதாவது ஒரு என்ன சொல்றது, மூளை செலவைம்பாங்க இல்லையா, மூளை செலவை அல்லது முட்டாளாக்குவது, ஏமாற்றுவது, அலங்காரமான சொற்களை கொண்டு நம்மளை வந்து முட்டாளாக்குவது,
இது மாதிரியான பசப்பு வார்த்தைகளை சொல்லி நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ. மேலும் உனது குதிரைப்படையையும் காலாட்படையையும் அவர்களுக்கு எதிராக அணிதிரட்டு. உன்னுடைய படைகளை வந்து நீ இது பண்ணு. சொத்துக்களில் அவர்களுடைய சொத்துக்களிலும் பிள்ளைகளிலும் நீ அவர்களுடன் பங்காளி ஆகிவிடு. நீ அவங்களுடைய சொத்துலையும் என்ன ஆயிரு, பங்காளி ஆயிக்கோ. பிள்ளைகளிலும் நீ போய் பங்காளி ஆயிக்கோ. உன்னுடைய வாக்குறுதி வலைக்குள் அவர்களை சிக்க வை. நீ போய் என்ன பண்ண, நீ வாக்குறுதி கொடுத்து அவங்கள சிக்க வச்சிரு. ஷைத்தானின் வாக்குறுதி பெரும் ஏமாற்றமே தவிர வேறொன்றும் இல்லை. இவன் கொடுக்கிற வாக்குறுதியை நம்பி யார் போறீங்களோ அவங்க எல்லாருமே ஏமாற்றத்துக்கு உள்ளாவீங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்றான். நிச்சயமாக என் அடியார்கள் மீது உனக்கு எந்த அதிகாரமும் இருக்காது, மேலும் முற்றிலும் சார்ந்து இருப்பதற்கு உன் இறைவனே போதுமானவன். இப்ப அல்லாஹ் என்ன சொல்றான், நீ போய் முடிஞ்ச வரைக்கும் அவன்கிட்ட மனுஷன்கிட்ட பேசு, எப்படி வேணாலும் நீ அவனை வந்து பிரெயின் வாஷ் பண்ணுங்கிறான். இப்போ இன்னைக்கு நம்ம இங்கெல்லாம் உட்காந்துட்டு இருக்கிறோம், இத்தனை பேர் 700 கோடி பேர் இருக்கிறோம் இன்னைக்கு நம்ம உலகத்தில். யாரையாவது இப்லீஸ் வந்து நேரில் பார்த்து நம்மளை என்னைக்காவது ஏமாத்தணும்னு ட்ரை பண்ணியிருக்கானா? இல்லைல்ல. அப்போ குரான் சொல்லுது இப்லீஸ் வந்து நம்மளை ஏமாத்துவான், ரொம்ப டேஞ்சராக இருக்கும், பார்த்து நடந்துக்குங்க, பிரெயின் வாஷ் பண்ணுவான்றான். எங்கேயுமே நடக்கவே இல்லை. ஆனால் மறுமையில் ஒரு சீன் வந்து ஆதம் அலைஹிஸ்ஸலாமை வச்சு புகாரியில் ஒரு ஹதீஸ் வரும். உங்கள் குழந்தைகள்லேருந்து சொர்க்கத்துக்கு ஒரு கூட்டமும் நரகத்துக்கு ஒரு கூட்டமும் பிரிங்க அப்படிமா அல்லாஹ். எவ்வளோ பிரிக்கிறது அல்லாஹ் அப்படின்னா 999 பேர் நரகம், ஒரே ஒருத்தர் சொர்க்கமா. அப்போ இத்தனை பேர் யார் டைவர்ட் பண்ணது? இப்லீஸ். ஆனால் இப்லீஸ் இது வரைக்கும் பூமியில் வரல. எப்படி? இங்கே அதான் சொல்கிறேன், மனசில் ஊசலாட்டம் தான், அவன் டைரக்டாகவே வர்றான். புரியுதுங்களா? இப்லீஸ் வந்து அவன் என்ன சொல்கிறான், இப்லீஸ் மட்டும் இல்லை, அவனுடைய குதிரைப்படை இருக்கு, அவனுடைய காலாட்படை இருக்கு, அதாவது நடந்து போற படை இருக்கு. இந்த காலாட்படை யாரு? மனிதர்கள். அவனுடைய ஏஜென்ட்ஸ் மனிதர்கள் இருக்கிறாங்கன்னு அல்லாஹ் சொல்றான். குதிரைப்படை யாரு? ஜின்கள். அவங்க வேகமா பரவி பூமியில ஃபசாத் பண்ணுவாங்க. அப்போ இந்த படைகள் எல்லாம் அவன் வச்சு அதன் மூலமா அவன் வழி நடத்தி அதன் மூலமா நம்மளை கண்ட்ரோல் பண்றான். அவன் என்னைக்கும் சீன்ல வரமாட்டான். எப்பவுமே ஒரு திருட மாட்டிட்டான்னு வச்சுங்க, நோட்டட் ஆயிட்டானா முதல்ல அவன் அண்டர் கிரவுண்ட் ஆயிடுவான். இப்போ தஜ்ஜால் இப்படிப்பட்டவன்னா அவன் முதல்ல அண்டர் கிரவுண்ட் ஆயிடுவான், வெளியே வரமாட்டான். இப்லீஸும் என்ன பண்ணுவான், வெளியே வரமாட்டான். அவன் மாறு வேஷத்தில் அல்லது வேற வேற வடிவத்தில் அவனுக்குன்னு ஒரு கூட்டத்தை உருவாக்கி இன்னைக்கு சாத்தானே வணங்கக்கூடியவர்கள் பகிரங்கமாக டிக்ளேர் பண்ணுறாங்க, நாங்கள் சாத்தானை வணங்குறோம்னு. சென்னையில் இருக்கு சாட்டனிஸ்ட் கிளப் இருக்கு, சாட்டனிஸ்ட் சர்ச் இருக்கு. இங்கே இந்த சொசைட்டி இருக்கு இல்லையா, தியோசோபிக்கல் சொசைட்டி, அங்கெல்லாம் போய் பாருங்க. இங்கே அந்த வாக்கிங்லாம் போவாங்க பாருங்க, தியோசோபிக்கல் சொசைட்டி. அதெல்லாம் வந்து சாட்டனிக் வர்ஷிப் பண்ணக்கூடிய இடங்கள். அப்போ அல்லாஹ் சொல்றான், இவ்வளோ சீரியஸாக அல்லாஹ் சொல்றான், 7 இடத்துல திரும்ப திரும்ப சொல்றான். அவன் பேச்சில் மாட்டிடாதான், பேச்சில் வந்தா தானே பேச்சில் மாட்டுறதுக்கு. அப்போ அவன் ஆட்கள் மூலமா ஏவுவான். அது யார் அவனுடைய ஆட்கள்? மத குருமார்களும் இருப்பாங்க, சினிமா நடிகர்கள் இருப்பாங்க, ஸ்போர்ட்ஸ் ஸ்டார் இருப்பாங்க, அரசியல் தலைவர்கள் இருப்பாங்க, ஃபேஸ்புக் இன்ஃப்ளூயன்சர்ஸ் இருப்பாங்க, யூடியூப் இன்ஃப்ளூயன்சர் இருப்பாங்க, இன்ஸ்டாகிராம் பிரபலமாக இருப்பாங்க. இவர்கள் எல்லாருமே யார் லீட் பண்ணுவான்? இப்லீஸ் லீட் பண்ணுவான். புரியுதுங்களா? அவனை ஒரு இடத்துல ஒன்று திரட்டி இவங்களுக்கு ஒரு அஜெண்டாஸ் கொடுப்பான். இது நீங்க செஞ்சீங்கன்னா நல்லதுன்னு சொல்லுவான். ஆனால் அவன் என்ன சொல்லி கொடுப்பான்னா, மனித குலத்திற்கு நன்மை நீங்க செய்றீங்கன்னு சொல்லுவான். ஏன்னா நமக்கு தான் தெரியும் இப்லீஸ் மனித குலத்துக்கு தீமை செய்யக்கூடியவன்ட்டு, அவங்களுக்கு அதெல்லாம் தெரியாது. அப்போ இதன் மூலமா இன்னைக்கு என்ன ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முஸ்லிம்களுடைய நிலைமையை சொல்றேன். நிறைய பேர் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறாங்க வெளியிலிருந்து. புரியுதுங்களா? ஒரு செலிபிரிட்டியை பார்க்குறாங்க, அவங்கள மாதிரியே நாமளும் போகணும்ட்டு முடிவு எடுக்கிறாங்க. இன்னைக்கு போட்டி போட்டுட்டு அந்தந்த துறைகளில் பெண்களுக்கு அல்லாஹ் என்ன செய்ய சொன்னானோ அதை விட்டுட்டு இவர்களோட போட்டி போட்டு போயிட்டு இருக்காங்க. அதில் யார் ரொம்ப வேகமாக போகிறாங்கன்னா பெண்கள் தான். இப்போ இன்னைக்கு +2 எடுங்க, மார்க்கில் எடுத்தீங்கன்னா தேர்ச்சி விகிதம்ல யார் ரொம்ப ஜாஸ்தி? பெண்கள். ஃபுல்லாக பெண்கள் இருப்பாங்க. அது பெருமையாக நினைக்கிறாங்க. ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். அது வேற ஸ்டோரின்னு வச்சுங்க. அது எஜுகேஷன் பற்றி இன்ஷால்லா ஒரு நாளைக்கு அது தெளிவாக பேசுவோம். எஜுகேஷனில் எந்த அளவுக்கு போகணும், எந்த அளவுக்கு போகக்கூடாது, எது நம்முடைய பாதையாக இருக்கணும் அப்படிங்கிறது. அப்போ நான் எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு விஷயம் இது. இப்லீஸு ஆக்டிவேட்டாக இங்கே வேலை செஞ்சிட்ருக்கான். எப்படி வேலை செய்வான்னா டைரெக்டாக வரமாட்டான்.
இன்ஃப்ளூயன்ஸ். நம்ம அதிகபட்சமாக இப்லீஸை பற்றி நினச்சிட்டு இருக்கிறது என்ன, மனசுல வந்து தீய எண்ணம் போடுவோம். என்னென்ன என்ன பண்ணுவான், தொழுகும் போது தூங்க சொல்லுவான், செய்யக்கூடாத ஹராமான காரியங்களை தூண்டி விடுவான் அப்படின்னு நினச்சிருக்கான். அது வந்து அவன் செய்கிற வேலையில் நிறைய வேலையில் ஒரு வேலை தான். அது ஒரு கட்டத்துக்கு மேலே நம்முடைய கல்பு ஸ்ட்ராங் ஆகிடுச்சுன்னா அவன் செய்ய மாட்டான். அவன் என்ன பண்ணிடுவான், இடத்த காலி பண்ணிட்டு போயிடுவான், வேற இடத்த பார்க்க போயிடுவான். எப்படி உமர்லியாவை பற்றி சொல்லப்படுதில்லை, உமர்லியான் இந்த வழியாக வந்தால் சைத்தான் இந்த வழியாக போயிடறான்றதோ, நம்ம ரூ ஸ்ட்ராங் பண்ணிட்டோம்னா அவன் கிளம்பி போயிடுவான். ஆனால் அவனுடைய அந்த மிஷன் இருக்கு பாருங்க, ஆதமுடைய மக்களை வந்து நரகத்தில் தள்ளியே ஆகணுங்கிறது, அது வந்து கண்டினியூவாகி போய்கிட்டே தான் இருக்கு. அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா மறுமை நாளில் இப்போ இவனுடைய அந்த வாக்குறுதியை கேட்டு செயல்பட்ட அந்த மக்கள் எல்லாம் என்ன நடக்கும் அப்படின்னா, ஏன்னா அது பின்னாடி நம்ம பட்டியல் போடும்போது உங்களுக்கு தெரியும். இப்போ முதல்ல இதோடைய ஃப்ளாஷ்பேக் மட்டும் பார்த்துக்குங்க. இப்லீஸு என்ன ஒர்க் பண்ணுறான், அது எதுக்காக ஒர்க் பண்ணுறாங்கிறது மட்டும் புரிஞ்சுங்க. அவனுடைய பேச்சு கேட்டால் என்ன நடக்குங்கிறதும் புரிஞ்சுக்கிங்க. பின்னாடி நான் பட்டியல் போட்டு வருவேன், அவன் என்னென்ன ஒர்க்கு பண்ணிட்டு இருக்கிறான், அந்த ஒர்க்கில் நீங்கள் சிக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணுங்கிறத நான் சொல்கிறேன். மேலும் எந்நாளில் அவர்கள் எல்லோரையும் அல்லாஹ் ஒன்று திரட்டுவானோ, அந்நாளில் ஜின் இனத்தை சார்ந்த ஷைத்தான்களை நோக்கி அவன் கூறுவான். யாரு? இப்லீஸு சொல்லுவான், ஜின்களை பார்த்து சொல்லுவான். தான் கூட வேலை செஞ்ச ஜின்களை பார்த்து அவன் சொல்றான், ஜின் கூட்டத்தினரே, நீங்கள் மனிதர்களில் பெரும்பாலோரை உங்கள் பக்கம் நன்கு கவர்ந்திழுத்து விட்டீர்கள். பெரிய கூட்டத்தை நீங்க இழுத்துட்டீங்க. மேலும் மனிதர்களில் யார் யார் அவர்களுக்கு நண்பர்களாக இருந்தார்களோ அவர்களும் கூறுவார்கள், எங்கள் இறைவனே, நாங்கள் ஒருவரை ஒருவர் நன்கு பயன்படுத்தி கொண்டோம். இந்த மனித சைத்தான்களும் ஜின் சைத்தான்களும் ஒன்னா பேசிக்குவாங்க. என்ன சொல்லுவாங்களாம், இவங்க எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க, நாங்க இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணோம், நாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் எங்களை பயன்படுத்திக்கிட்டோம், எந்த நேரத்தை எங்களுக்காக நீ விதித்திருந்தாயோ அந்த நேரத்தை இப்பொழுது நாங்கள் அடைந்திருக்கிறோம். இப்போ என்ன வந்துச்சு, முன்னாடி வந்து நாங்க எழுப்பப்பட்டிருக்கோம். அப்போது அல்லாஹ் கூறுவான், இனி நரகம்தான் உங்களின் தங்குமிடமாகும், அதில் நீங்கள் என்றென்றும் வீழ்ந்து கிடப்பீர்கள். அதிலிருந்து அல்லாஹ் யாரை காப்பாற்ற நாடுகின்றானோ அவர்கள் மட்டுமே அதிலிருந்து தப்பித்துக் கொள்வார்கள். நிச்சயமாக உன் இறைவன் நுண்ணறிவாளனும் பேரறிவு கொண்டவனுமாக இருக்கிறான். இது 6வது அத்தியாயத்தில் 128. அப்போ இந்த இடத்துல அங்கே ஒரு ஜாயிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க, மனிதர்களும் ஜின்களும் நாங்கள் கூட்டாக இயங்கணும்ட்டு. இப்போ எங்கேயாவது நம்ம பார்க்குறோமா ஜின்களும் மனிதர்களும் கூட்டாக இயங்கினது? ஆனால் இங்கே ஒரு மனித குலத்தில் இப்படி ஒரு கூட்டம் இருக்கிறாங்க, ஜின்களோட டைஅப் வச்சுட்டு இருக்காங்க. அது எப்படி டைஅப் வைக்கிறாங்க, அது எப்படி அவங்களுக்கு இவங்களுக்கு தொடர்பு இருக்கு, அதெல்லாம் வந்து அது ஒரு தனி உலகம். அது அந்த ரிசர்ச் நமக்கு தேவையும் இல்லை. நம்ம ஒன்றும் அவங்களோட கான்டாக்ட் பண்ண போகிறதில்ல, நம்ம அவங்கள விட்டு ஒதுங்கி தான் இருக்க போகிறோம். ஸோ அமெரிக்கா, ஜெர்மனி இது மாதிரியான நாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா வளர்ச்சி மிக வேகமாக அடைஞ்சதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இந்த ஜின்களுடைய டைஅப்பின் மூலமாக தான். இவங்க மூலமாக அவங்க இதாயிட்டாங்க. நிறைய விஷயம். இப்போ எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்க. இப்போ ஒரு கம்பெனி, உங்கள் ஒரு கம்பெனி வீழ்த்தணும்னு வச்சுங்க. இப்போ நீங்கள் வந்து ஒரு டெண்டரில் ஒரு கொட்டேஷன் நீங்கள் இது பண்ணுறீங்க, பிட்டிங் பண்ணுறீங்க. இது உங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியும், இன்னொருத்தனுக்கு தெரியும். யாருக்கு தெரியும்? எனக்குள்ளே இருக்கிறான்ல ஒருத்தன், அவனுக்கு தெரியுமில்ல நான் டெண்டரில் எவ்வளோ எழுதுறேன்ட்டு. அது போய் ஆப்போசிட் கம்பெனியில் சொன்னால் டெண்டர் யாருக்கு கிடைக்கும்? ஆனால் அந்த ஜின்னு உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா அதுக்கு சில நீங்கள் பாவங்கள் செய்யணும், கொடூரமான பாவங்கள் செஞ்சு நீங்கள் மனித மிருகங்கிறத நிரூபிக்கணும். அதை செஞ்சிட்டீங்க அப்படின்னா அவன் திருப்தி அடைஞ்சு உங்களோட டைப் வச்சுக்குவான். ஸோ இது மாதிரியான நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போ இது நமக்கு டாபிக் கிடையாது, ஜின்னோட எப்படி தொடர்பு கொள்வதுங்கிறது நமக்கு இல்லை. ஆனால் தொடர்பு கொள்றாங்கன்னு குரான் சொல்லுது, நான் சொல்லலை. இவங்க என்ன சொல்லுவாங்க, இல்லை ஏகத்துவம் இல்லை அப்படி இப்படிம்பாங்க. பாருங்க, இருக்கு, குரான் சொல்லுது, நாங்கள் இவங்களை யூஸ் பண்ணோம், இவங்க எங்களை யூஸ் பண்ணாங்க, நாங்கள் 2 பேரும் சேர்ந்து செயல்பட்டோம். சூரா ரஹ்மான்ல எடுத்தீங்கன்னா தொடர்ச்சியாக இவர்களை பற்றி தான் கண்டித்து வந்துக்கிட்டே இருக்கும் சீக்வன்ஸில். அப்போ இது ஒரு சப்ஜெக்ட், இது வச்சுங்க. அடுத்து பாருங்க, அடுத்து இன்னொரு வசனம் 14வது அத்தியாயத்தில் அல்லாஹ் 22வது வசனத்தில் சொல்கிறான், பின்னர் விவகாரம் தீர்க்கப்பட்டு விடும்போது ஷைத்தான் கூறுவான். மறுமையில் என்ன ஆயிரும், சொர்க்கவாசிகள் நரகவாசிகள் எல்லாம் தீர்ப்பளித்து முடிச்சதுக்கப்புறம் ஷைத்தான் சொல்லுவான், நிச்சயமாக அல்லாஹ் உங்களுக்கு என்னென்ன வாக்குறுதிகளை வழங்கியிருந்தானோ அவை அனைத்தும் உண்மையானவையே. இது வரைக்கும் குரானில் உங்களுக்கு என்னெல்லாம் அல்லாஹ் வாக்குறுதி அளித்தானோ அதெல்லாம் உண்மை. மேலும் நான் உங்களுக்கு அளித்திருந்த எந்த வாக்குறுதியையும் நிறைவேற்றி தரவில்லை. நம்மகிட்ட யார்கிட்டயாவது ஷைத்தான் வந்து ஏதோ ஒரு வாக்குறுதி கொடுத்தானா? அதான் மேட்ரு. கொடுத்துருக்கான். எந்த வடிவத்தில்னா, ஏதோ ஒரு வேற பேச்சாளர்கள் வடிவத்தில் வரும், நம்முடைய வேற தாய்க்கள் வரும். அவங்க சொல்லுவாங்க, இதுதாங்க இஸ்லாமு,
நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க, நாங்கள் கேரண்டிம்பாங்க. புரியுதுங்களா? சொல்லுவாங்க நாங்கள் கேரண்டிங்க. என்னங்க இல்லைன்னா நாங்கள் இந்த வழியில் இருப்போமா? முதல்ல இப்போ நாங்கள் எங்களையே அழிச்சிட்டு தான் உங்களுக்கு நரகத்தோடைய பாதை காமிச்சிட்டு இருக்கிறோமா? என்ன பேச்சு பேசுறீங்க அப்படிம்பாங்க. மறுமையில் போகும்போது இந்த வாக்குறுதி கொடுத்தது அவங்க இல்லை, அவங்க என்ன பண்ணுவாங்க, எனக்கு இவங்க கொடுத்தாங்க, எனக்கு இவங்க கொடுத்தாம்பாங்க. கடைசியாக அவங்க ஒரு சிலபஸை காமிப்பாங்க, நாங்கள் இந்த இதில் படித்தோம், இந்த மெத்தடில் ஸ்டடி பண்ணோம்பாங்க. அந்த மெத்தடுக்கு ஓனர் இருப்பான், அவன் சொல்லுவான் இல்லை நம்மால் தான் அப்படின்னு. புரியுதுங்களா? அது மாதிரி யார் யாருக்கு வேலை செய்கிறாங்கன்னு தெரியாது. அதனால் நம்ம எதை நம்பணும்னா குரானை தான் நம்பணும். நான் உங்களுக்கு நிறைவேற்றி தரவில்லை, இப்லீஸ் சொல்கிறான். உங்கள் மீது எனக்கு எந்த ஆதிக்கமும் இருக்கவில்லை. நான் ஒன்றும் ஃபோர்ஸ் பண்ணல உங்களை. நான் உங்களை பள்ளிவாசலில் தடுத்து நீங்கள் வாங்க இதில் போங்கன்னெலாம் நான் சொல்லலை. இந்த பாதைக்கு தான் நீங்கள் போகணும், அந்த பாதை போகணும்னு நான் சொல்ல. ஆனால் நான் என்ன செஞ்சேன்னு நான் சொல்கிறேன் பாருங்கள். ஆனால் நான் செய்ததெல்லாம் நான் எனது வழியில் வருமாறு உங்களை அழைத்தேன். தப்பா இந்த வழி ட்ரை பண்ணி பாருங்க, நல்லா இருக்கும்னு சொன்னேன். நீங்கள் தான் வந்தீங்க. நான் தான் சொன்னேன் பெண்களை முன்னேற்றணும்னா அதுக்கு ஒரு ப்ரோக்ராம் நான் ப்ரெசென்ட் பண்ணி என்னுடைய இன்ஃப்ளூயன்சர் மூலமாக, இந்த நடிகர் மூலமாக, இந்த ஸ்போர்ட்ஸ்மேன் மூலமாக, இந்த கல்வி செம்மல் மூலமாக, இந்த பெண் விடுதலை போராளி மூலமாக நான் உங்களுக்கு பிரெயின் வாஷிங் பண்ணேன். நீங்களும் அந்த பெண் போராளி சொன்னது கேட்டீங்க. என்ன கடைசியாக என்ன ஆகி போச்சு? என் வழியில் வருமா நீங்கள் எனது அழைப்பை தயக்கமின்றி ஏற்றுக்கொண்டீர்கள். சொன்ன உடனே பொசுக்குன்னு ஒத்துக்கிட்டீங்க. என்னடா ஆளுங்க நீங்கள்? இப்லீஸ் சொல்கிறான், ஏடா கொஞ்சம் கூட யோசிக்கல, டக்குன்னு ஒத்துக்கிட்டீங்க. இதில் போவோம், ஃபியூச்சர் பிரைட்டாக இருக்கணும்னு போயிட்டீங்க. யோசிச்சு கூட பார்க்கல, என்னடா எப்படா பிரைட்டாக இருக்குன்னு ஒரு சிந்திக்க கூட இல்லையே. அல்ல அவன் சொல்கிறான் இப்லீஸா, எனவே இப்பொழுது என்னை இகழாதீர்கள். அங்கே பாரு, என்னை திட்டுற வேலையெல்லாம் வச்சுக்காது. நான் நாசம் பண்ணிட்டேன், நீ நாசம் பண்ணிட்டேன், என்னையெல்லாம் பிளேம் பண்ணக்கூடாது. உங்களையே நீங்கள் இகழ்ந்து கொள்ளுங்கள். உன் அறிவு எங்கே போச்சு? நீயே உன்னை திட்டிக்கோ. இங்கு நான் உங்களுக்கு உதவி செய்ய முடியாது. இங்கே ஹெல்ப் பண்ணுற கண்டிஷன்லாம் நான் இல்லை. உங்களாலும் எனக்கு உதவி செய்ய முடியாது. நீங்கள் ஒன்று எனக்கு ஹெல்ப் பண்ணுற கண்டிஷன்லையும் இல்லை. இதற்கு முன்பு இறைவனுக்கு இணையாக நீங்கள் என்னை ஆக்கியதற்கு நான் பொறுப்பல்ல. நீங்கள் அல்லாவுக்கு பதிலாக என்னை வணங்குனீங்க இல்லையா, அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது. இத்தகைய அக்கிரமக்காரர்களுக்கு நிச்சயமாக துன்புறுத்தும் தண்டனை இருக்குது. இதெல்லாம் யார் பேசுறான்? நபி கிடையாது, இப்லீஸ் பேசுறான். இப்லீஸுடைய லெக்சர் இது. அவன் பேசுறான் மறுமையில் என்னை ஃபாலோ பண்ணதுக்கு உங்களுக்கு என்ன கிடைக்கும்? நரகம் தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றான். இப்போ இதெல்லாம் மைண்டில் வச்சுங்க, அடுத்தடுத்து சொல்கிறேன். மறுபடியும் இப்லீஸை பற்றிய குரானில் 4வது அத்தியாயத்தில் மறுபடியும் அல்லாஹ் ரிப்பீட் பண்ணுறான். இவ்வளோ நீளமான வசனங்கள் எல்லாம் தேவையெல்லாம் பயன்படுத்துவானு. ஒரு பழங்கதை சொல்கிறதுக்காக எல்லாம் நமக்கு பயன்படுத்தலை. நமக்கு கதை சொல்கிற புக்கும் கிடையாது குரான். அது ஒரு நம்மளை அல்ல ட்ரைன் பண்ணுற புக். அது அல்லாஹ் சொல்கிறான், அவனையோ அல்லாஹ் சபித்து இருக்கிறான். ஷைத்தானை சொல்கிறான், அவன் அல்லாவை நோக்கி கூறினான், உன் அடிமைகளில் இருந்து ஒரு குறிப்பிட்ட பங்கினை நிச்சயமாக நான் எடுத்தே தீருவேன். உன்னுடைய அடியார்கள் இந்த ஆதமுடைய மக்கள் இருக்காங்க இல்லையா, இதிலிருந்து ஒரு குறிப்பிட்ட பங்கை எனக்காக நான் ஒதுக்கிக்குவேன். நிச்சயம் நான் அவர்களை வழிகெடுப்பேன், ஆசைகளில் அவர்களை உழல வைப்பேன். கலர் கலராக அவங்களுக்கு என்ன பண்ணுவேன்? ஆசை ஊட்டுவேன். நீ இந்த பாதையில் போனால் இப்படி ஆயிடலாம், அப்படி ஆயிடலாம்னு சொல்லிட்டு நான் உனக்கு ஒரு இது காமிச்சிட்டே இருப்பேன். இன்னும் நான் அவர்களுக்கு கட்டளை இடுவேன். நான் ஆர்டர் போடுவேன், அவங்க அப்படியே செய்வாங்க. அவர்கள் கால்நடைகளின் காதுகளை அறுத்து விடுவார்கள். மேலும் நான் அவர்களுக்கு ஆணை பிறப்பிப்பேன். அது கால்நடைகளுடைய காதுகளை அறுக்கிறது, அது ஒரு நேர்ச்சைக்காக செய்கிறது. அதாவது அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு செய்கிற எல்லா நேர்ச்சைகளும் எதுக்கு? இப்லீஸுக்கு தான் போய் சேரும். இது ஒரு மெசேஜ். அடுத்தது அவன் சொல்றான், அல்லாஹ் படைத்த ஒழுங்கமைப்பில் அவர்கள் மாற்றங்கள் செய்வார்கள். என்ன பண்ணுவேன்? ஃபித்ரத்தை மாற்றுவேன். எது இயற்கையோ அது செயற்கைம்பேன், நான் கெட்டதும்பேன். எது இயற்கையாக இருக்குதோ அதெல்லாம் கெட்டதும்பேன். எது செயற்கையாக நான் சொன்னேனோ அதெல்லாம் நல்லதும்பேன். இவங்க என்ன பண்ணுவாங்க? நான் சொன்னதை ஏற்றுக்குவாங்க. எவன் அல்லாவை விட்டு இந்த ஷைத்தானை தன்னுடைய நண்பனாகவும் பாதுகாவலனாகவும் எடுத்துக்கொள்கின்றானோ அவன் அப்பட்டமான இழப்புக்குரியவன் ஆவான். அவன் அவர்களுக்கு வாக்குறுதிகளை அளிக்கின்றான், ஆசையூட்டுகிறான். ஆனால் ஷைத்தான் அவர்களுக்கு அளிக்கும் வாக்குறுதிகள் அனைத்தும் ஏமாற்றத்தை தவிர வேறொன்றும் இல்லை. இத்தகையோர் தங்குமிடம் நரகம்தான், அதிலிருந்து தப்பிக்கொள்வதற்கான வழி எதனையும் அவர்கள் காண மாட்டார்கள். இதில் முக்கியமான ஒரு சென்டென்ஸ் வருது பாருங்க,
அல்லாஹ் படைத்த அந்த ஒழுங்கமைப்பை நான் மாற்றுவேன் அப்படின்னு. இது வந்து மிக விரிவான பொருள் கொண்டது. இப்போ இதுக்கு வந்து நம்ம சர்க்கிளில் நான் கேள்விப்பட்ட விளக்கங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காதில் ஓட்ட போடுறது, காது குத்துறது, மூக்கு குத்துறது, இது என்ன அல்லாஹ் படைச்ச ஒழுங்கமைப்பை மாத்துறது அப்படின்ட்டு. புரியுதுங்களா? இது இல்லை, இது சொல்ல வர்ற விஷயம். ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலேயே பெண்கள் காது குத்திட்டு தான் இருந்தாங்க, மூக்கு குத்திட்டு தான் இருந்தாங்க. இது இயற்கையான ஒரு விஷயம்தான். அப்படி பார்க்க போனால் இயற்கையான விஷயம் எது தப்பாயிரும்? குழந்தைகள், ஆண் குழந்தைகள் சுன்னத் பண்ணுறது தப்பாயிரும். ஏன்னா இயற்கை அமைப்பு அதை மாற்றுறது சொல்ல இருக்கிறதுலே பெரிய விஷயம் அதுதானே. அல்லாஹ் கொடுத்தா இருக்கிற அந்த விஷயத்தை மாற்றுறோம். அப்போ இது இல்லை விஷயம், அதுதான் நம்ம சொல்கிறது. குரான் வந்து ஒரு விஷயத்தை பேசுது அப்படின்னா அதை வந்து சரியாக புரிஞ்சிக்க நம்ம எஃபர்ட் போடணும். யாரோ ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க அப்படின்னோன்னா நல்லா தானே இருக்குது, ஈஸியாக தானே இருக்குன்னு நம்ம ஃபாலோ பண்ணிட்டு போயிடக்கூடாது. அப்போ இதுக்கு பின்னாடி மிகப்பெரிய ஒரு விஷயம் இவன் என்ன சொல்கிறான், ஃபித்ரத்தை மாற்றுவேங்கிறான். இப்போ இன்னைக்கு அதை கண் கூட நம்மளால் பார்க்க முடியுது. யார் தன்னை ஆணுன்னு இருக்கானோ அவன் தன்னையுடைய பெண்ணுங்கிறான், யார் பெண்ணு இருக்குதோ அவன் என்னங்கிறான், தன்னை ஆணுங்கிறான். இயற்கை விவசாயம் கேடுங்கிறான், செயற்கை விவசாயம் நல்லதுங்கிறான். இப்போ இது மாற்றி செஞ்சால் நேரத்துக்கு போக மாட்டாங்க, அது வேற விஷயம். இப்போ இந்த இடத்துல இதையும் புரிய வச்சுக்கணும். ஏன்னா இந்த உரம் போட்டு விவசாயம் பண்ணால் நிறையத்துக்கு போயிடுவோமா, அப்பெல்லாம் போக மாட்டீங்க, அது வேற விஷயம். மொத்தத்தில் அவன் சொல்கிற மற்ற விஷயம் இருக்கு பாருங்க. ஆணுடைய ரோல் என்ன, பெண்ணுடைய ரோல் என்ன, இன்னைக்கு உலகத்துக்கு இவன் கொடுத்தது தான் நடைமுறையில் இருக்கு. அல்லாஹ் ஒரு பேட்டர்னில் சொல்லியிருக்கான், பெண்கள் எல்லாம் இந்த வழியில் போங்கன்ட்டு, ஆண்கள் எல்லாம் இந்த வழியில் போங்கன்ட்டு அல்லாஹ் சொல்லியிருக்கான். ஆனால் இன்னைக்கு உலகம் யாரை ஃபாலோ பண்ணுது? இப்லீஸ் தான் மெஜாரிட்டியாக ஃபாலோ பண்ணுது. பெண்கள் இன்னைக்கு யாருடைய பாதையில் போகிறாங்க? இப்லீஸுடைய பாதையில் தான் போகிறாங்க. அது எப்படிங்கிறது சொல்கிறேன். இப்போ இன்றைக்கி நம்ம ஒரு நவீன உலகத்தில் வாழ்ந்துட்டுருக்கோம். இப்போ இந்த லைட் இருக்குது, இப்போ இது நமக்கு நன்மைக்கு கண்டுபிடிச்சாங்களா, நமக்கு தீமைக்காக கண்டுபிடிச்சாங்களா? நன்மைக்கு தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஏசி இருக்குது, ஃபேன் இருக்குது, இப்போ ஃப்ளைட் வேகமாக பயணம் பண்ணுற பஸ் இருக்குது, கார் இருக்குது, கேமரா இருக்குது, மைக் இருக்குது. இதெல்லாம் யார் கண்டுபிடிச்சா? நம்ம கண்டுபிடிக்கல, முஸ்லீம்கள் கண்டுபிடிக்கல. அது நிறைய பிரச்சனைக்குன்னு வச்சுங்க, அது வேற விஷயம். இது வந்து இதோடைய பூர்வீகம் எடுத்தால் நாங்கள் தான் கால்குலேட்டருக்கு வந்து நாங்கள் தான் அல்ஜீப்ரா கண்டுபிடிச்சோம், அதை பண்ணோம் இதை பண்ணோங்கிறாங்க. அது ஒரு பக்கம். ஆனாலும் ரயில் விட்டது யார்? ட்ரெயின் விட்டது யார்? முஸ்லீம்கள் கிடையாது. ஃப்ளைட் விட்டது யார்? முஸ்லீம்கள் கிடையாது. அப்போ இதெல்லாம் மனித குலத்தின் நன்மைக்காக இருக்கா, தீமைக்காக இருக்கா? நன்மைக்காகத்தான் இருக்கு. அப்போ வெள்ளைக்காரன் நம்மளை என்ன நினைக்கிறான்? நமக்கு நலம் விரும்பி, அப்படிதானே அர்த்தம். மனித குலத்தின் நன்மையை நாடுபவர்கள் அப்படிங்கிற ஒரு இமேஜ் வந்து இவன் என்ன பண்ணிட்டான், உலகத்தில் எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டான். இப்போ இந்த ஃபீல்டோட இவனுடைய அந்த தலையீடு அதோட நிறுத்திக்கிட்டானான்னு கேட்டால் கிடையாது. இப்போ இன்றைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மள நிறைய பேர் சொல்லுவான், நீங்கள்லாம் இன்னும் இங்கே தான் இருக்கீங்க, வெள்ளைக்காரன்லாம் எங்கேயோ போயிட்டான். இது பேசியிருப்போம் தெரியுமா, நம்மள ஒரு தாழ்வு மனப்பான்மையாக பேசுவாங்க. என்னங்க இந்தியாலாம் இன்னும் வந்து ட்ரெயின்லாம் வந்துட்டு இப்படி போயிட்டு இருக்கு, அங்கெல்லாம் என்ன புல்லட் ட்ரெயின் வந்துருச்சு, அங்கே இது வந்துருச்சு இது வந்துருச்சுமா. அப்போ வெள்ளைக்காரர்கள் எது செஞ்சாலும் மேலானது அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை நமக்கு வந்து என்ன பண்ணிட்டாங்க, அவங்க வந்து கற்றுக் கொடுத்துட்டாங்க. அப்போ இந்த மனப்பான்மை வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம இன்னைக்கு நம்மளை டாமினேட் பண்ணுது. இன்னைக்கு இந்த பேட்டர்னில் யார் நடக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா முஸ்லீம்கள் நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எந்த அளவுக்கு? நம்முடைய ஹரம் இருக்குல்ல, எது மஸ்ஜித் மக்காவும் மதீனாவும், அதோடைய தலைவர் வந்து சொல்றாரு, இதை வந்து நான் யூரோப்பாக மாற்றுவேன். எதை? இந்த ரசூல்லா வந்து எதை வந்து யூரோப்பை வந்து எதை இப்ராஹிமுடைய மார்க்கமாக மாற்றினாரோ அந்த இப்ராஹிமுடைய மார்க்கத்தை மறுபடியும் இவர் என்னவா மாற்றுறாராம், யூரோப்பியர்களுடைய மார்க்கமாக நான் இந்த பகுதியை மாற்றுவேங்கிறாரு. கிட்டத்தட்ட அதை எதிர்த்து அங்கே ஆட்சேபனை தெரிவித்த ஒரு 4000 சொச்சம் உலமாக்கள், பூமி விழுங்கிருச்சா வானம் பிளந்து எடுத்துகிட்டு போச்சான்னு தெரியல, கேஸே கிடையாது, ரெக்கார்டே கிடையாது, எங்கே இருக்காங்கன்னே கிடையாது. அந்த அளவுக்கு வந்து இன்னைக்கு வந்து அவங்க வந்து வெள்ளைக்காரங்களை ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. அப்போது இப்போ இந்த விஷயங்கள்லாம் அவங்க கண்டுபிடிச்சாங்க இல்லையா, இதுக்கு பேர் வந்து ஃபிசிக்கல் சயின்ஸ். இதுக்கு பேர் என்ன? ஃபிசிக்கல் சயின்ஸு. இது இல்லாமல் இன்னொரு துறை இருக்குது, அதுக்கு பேர் சோஷியல் சயின்ஸ். இது இல்லாமல் இன்னொரு துறை இருக்குது, அதுக்கு பேர் சோஷியல் சயின்ஸ். அதுலேயும் நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்குது. என்னென்ன டிபார்ட்மெண்ட் இருக்குது அப்படின்னா கிரிமினாலஜி. அவங்க விக்கிபீடியாவில் போனீங்கன்னா இது நான் அவங்க போட்டு வச்சுருக்காங்க சோஷியல் சயின்ஸ்னால் என்ன அப்படின்ட்டு. இதில் என்னென்ன போட்டு வச்சுருக்காங்கன்னா கிரிமினாலஜி அண்ட் கிரிமினல் ஜஸ்டிஸ், குற்றவியல், இது பாதிக்கப்பட்டோர் மற்றும் பாதிக்கப்பட்டோர் உதவியியல், இது ஒரு துறை.
2 துறையாச்சா. அப்புறம் 3வது துறை ஹியூமன் ரைட்ஸ் அண்ட் டியூட்டிஸ் எஜுகேஷன், மனித உரிமைகள் மற்றும் அவர்களின் கடமைகள் மற்றும் அவர்களின் கல்வி. இது வந்து சோசியல் சயின்ஸில் ஒரு பகுதி. அடுத்தது என்ன? ஆந்த்ரோபாலஜி, இது என்ன? மானிடவியல். அடுத்தது என்ன? கம்யூனிகேஷன், இது என்ன? தொடர்பாடல். அடுத்தது பொருளியல், எக்கனாமிக்ஸ். அடுத்தது என்ன? கல்வி, எஜுகேஷன். அடுத்தது என்ன? ஜியோகிராஃபி, புவியியல். அடுத்தது ஹிஸ்டரி, வரலாறு. அடுத்தது என்ன? லிங்குவிஸ்டிக், மொழியியல். அடுத்தது என்ன? பொலிட்டிக்கல் சயின்ஸ், அரசியல். அடுத்தது என்ன? சைக்காலஜி, உளவியல். அடுத்தது என்ன? சமூகவியல், சோசியாலஜி. ஆண்கள் பெண்கள் எப்படி பழகணும். அவன் சொல்கிறான் பீச்சில் இத்திலூண்டு ட்ரெஸ்ஸை போட்டு படுக்கலாம், பிரச்சனை இல்லை அப்படிங்கிறான். இதெல்லாம் வந்து சோசியல் சயின்ஸுடைய பிரிவுகள். நம்ம என்னன்னா நம்ம எதுவுமே யோசிக்க மாட்டோம். பப்ளிக் வந்து இருக்கு இல்லையா, காமன் பப்ளிக்கு, இதுக்கு வந்து பின்னாடி மிகப்பெரிய ஒர்க் நடக்கும், புரியுதுங்களா? நமக்கு தெரியாது. நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க இங்கே லேடிஸ் காலேஜ் திடீர்னு திறந்துருச்சு, இங்கே வந்து திடீர்னு இங்கே இது கொடுக்குறாங்க, என்னது ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க, திடீர்னு பெண்களுக்கு வந்து பஸ் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. ஏன் கொடுக்குறாங்க? அப்படி என்ன நம்ம மேலே அவ்வளோ கரிசனம் இவங்களுக்கு, புரியுதா இல்லையா? அப்போ இதுக்கு பின்னாடி எல்லாம் வந்து அஜெண்டா இருக்கு. இதுக்கு பின்னாடி எல்லாம் இந்த சோசியல் இன்ஜினியரிங், இதுக்கு டோட்டல் பேர் என்ன? சோசியல் இன்ஜினியரிங். அப்போ இதை சொல்பவர்கள் யாரு? சோசியல் சயின்டிஸ்ட். இதுவும் ஒரு சயின்ஸ். இன்னைக்கு வந்து இது என்ன பண்ணிட்டாங்க தெரியுங்களா? இஸ்லாத்தோட இது ஒப்பிடுறாங்கன்ட்டு இந்த துறையவே படிப்பிலிருந்து எடுக்கிறாங்க. படிப்படியாக இப்போ என்ன பண்ணிட்டாங்க, சோசியல் சயின்ஸுங்கிற சப்ஜெக்டே எடுத்துட்டாங்க. இப்போ சமீபத்தில் இந்த A2Dங்கிற ஒரு சேனலில் வந்து இங்கே ரிச்சி ஸ்ட்ரீட்டில் ஒரு பிரச்சனையாச்சு தெரியுமில்ல? இந்த A2D சேனல் பார்த்துருப்பீங்களா யூடியூப்பில்? ரிச்சி ஸ்ட்ரீட்டில் ஃபோனு வந்து அவரது பிடிக்கிட்டாங்க 2-3 ரவுடி பசங்க. அந்த அந்த சப்ஜெக்ட் பேசி ஒரு வீடியோ அவர் போட்டிருப்பார், அந்த நந்தாங்கிறவர். அவர் அதில் அவர் சொல்லுவார், ஏன் இப்படி இவங்க இது இருக்காங்க அப்படின்னா, நான் பார்த்தேன் அந்த அந்த ரவுடிங்க 3 பேர் என்னை பிடிச்சாங்க, நான் வந்து அவங்கள என்ன பண்ணணும்னு நான் யோசித்து பார்த்தேன், எனக்கு ஒன்றுமே புரியல, ஹேங் ஆகல. அப்போ தான் எனக்கு புரிஞ்சது, நம்ம ஒரு விஷயத்தை இந்த உலகத்துக்கு சொல்லித்தர மறந்துட்டோம். எது சரி எது தப்புங்கிறது நம்ம பாடத்திலே இல்லை. அவர் சொல்கிறாரு, யார் அந்த பையன், எது சரி எது தப்புங்கிறது பாடத்திலே இல்லை. பாடத்தில் இருந்தால் தானே இது தப்புன்னு நான் அவனுக்கு புரிய வைப்பேன். அவனுக்கு புரிய வைக்கிறது யார்? யாருமே புரிய வைக்கல. இது ரொம்ப பெரிய பிரச்சனை சமூகத்தில். அதனால் வந்து இவன் ஒருத்தன் பிரச்சனை கிடையாது, இந்த சமூகமே குற்றவாளி அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்போ இந்த சப்ஜெக்ட் இருக்கு பாருங்க, இது சோசியல் சயின்ஸுங்கிறது. இப்போ எனக்கு தெரியல இப்போ லேட்டஸ்ட்டாக என்ன புக்கு போட்டிருக்குன்ட்டு. நான் 94 படிக்கும் போதெல்லாம் சோசியல் சயின்ஸில் இந்த மோரல் வேல்யூஸ்லாம் இருந்துச்சு. இப்போ என்னங்கிறாங்க, அதெல்லாம் காணோம், மோரல் வேல்யூஸுங்கிற அந்த சப்ஜெக்டை எடுத்துட்டாங்க அப்படிங்கிறாங்க. இப்போ இந்த மாதிரி அடுத்து வந்து குடும்பவியல், இதுவும் இவங்களுது. என்ன இப்போ குடும்பவியலை தூக்கிட்டாங்க. இப்போ இந்த சோசியல் சயின்ஸ் இருக்கு இல்லையா, இதில் குடும்பவியல்னு ஒரு சப்ஜெக்ட் இருந்துச்சு, அதை தூக்கிட்டாங்க. ஏன்னா குடும்பமே இல்லை, வெறும் அம்மா மட்டும்தான் இருக்காங்க. சிங்கிள் பேரண்ட், அதுக்கு பேர் என்னது? சிங்கிள் பேரண்ட். ஏன்னா எவன் அப்பனே தெரியாது, ஆனால் குழந்தை இவங்க வயிற்றுல தானே சுமந்தாங்க, அதனால் அதை ஒத்துக்கிட்டு தான் அவனு வேற வழியில் இல்லை. நான் தான் இவங்களுக்கு அம்மானு குறைஞ்சபட்சம் ஒத்துக்கிட்டே ஆகணும். அப்பனை கண்டுபிடிக்கிறதுனா அது பெரிய கஷ்டம். அதுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு லேபே நீங்கள் வச்சு ஒரு பல பேரை வந்து நீங்கள் வச்சு ஒவ்வொருத்தர் டிஎன்ஏவாக டெஸ்ட் பண்ணி அதை கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே ஒரு 2 வருஷம் 3 வருஷம் ஆயிரும். அந்த அளவுக்கு அது சிக்கலான சமாச்சாரமாக அங்கே மாறி போச்சு. இவங்க தான் நம்மளை வந்து வழி நடத்திட்டு இருக்காங்க, இவங்க தான் ப்ரோக்ராம் கொடுக்குறாங்க. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களாம் நாசமாக போயிட்டாங்க, நம்மளை நாசமாக போகிறதுக்கு ஐடியா கொடுக்குறாங்க. அவங்களுக்கு பார்க்குறாங்க வயிற்றெரிச்சல், இந்தியா வளருது, வேகமான பொருளாதாரமாக வளருது, இப்படியே மனித குலம் போயிட்டே இருந்துச்சுன்னு வைங்க, நாங்கள் வந்து பின்னாடி போயிடுவோம், வெள்ளைக்காரன் என்ன ஆயிடுவான், பின்னாடி போயிடுவோம். ஸோ இவங்களுக்கு உல்டா பாடம் படிக்க வைக்கணும். இங்கே வந்து என்ன, சின்ன குடும்பம் நல்ல குடும்பம், அங்கே என்ன பெரிய குடும்பம் நல்ல குடும்பம். அங்கே ஒரு குழந்தை பெற்றுக்கிட்டா 1 லட்சம் ரூபா பரிசு. எங்கே? ஆஸ்திரேலியாவில், அமெரிக்காவில், இங்கே வேறு வேறு நாடுகள்லாம் போனீங்கன்னா ஒரு குழந்தை பெற்றுக்கிட்டிங்கன்னா 1 லட்சம் ரூபா பரிசு. மாதம் அது இல்லாமல் மாதம் $5000 இத்தனை டாலருன்ட்டு அவன் கொடுக்குறான். ரஷ்யாவில் வந்து சமீபத்தில் அறிவிச்சார் புட்டின், 10 குழந்தை பெற்றுக்கிட்டிங்கன்னா வீரமங்கைன்னு அவார்டு கொடுப்பேன் நான், வீரமங்கை விருது கொடுத்து $10 லட்சம் என்னவோ, அது ஒரு பெரிய ஒரு சன்மானம் கொடுத்து நான் வந்து கௌரவிப்பேன். நாங்கள் எங்கள் அம்மா வந்து பார்த்தீங்கன்னா கூட பிறந்தவங்க 13 பேர். அப்போ எங்கள் பாட்டிக்கு எத்தனை குழந்தை? 13 குழந்தை. அப்போ இன்னைக்கு என்ன போச்சு? 1, அதிகபட்சம் போச்சுன்னா 2, 3வது குழந்தை போச்சுன்னா அப்படியே விசித்திரமாக பார்க்குறாங்க. எந்த அளவுக்கு நம்ம வீட்டிலேயே பார்க்குறாங்க.
எனக்கு 3 பசங்க சரியா, 3வது குழந்தானோடனே என் தங்கச்சி அக்காலாம் ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. டே இந்த வயசில் எதுக்குடா உனக்கு தேவையில்லாத வேலை அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு சமூகம் போயிருச்சுங்கிறேன். புரியுதா இல்லையா? இன்னைக்கு வந்து அவ்வளோ தூரம் வந்து நம்ம வந்து முட்டாள்தனமாக நம்மளோட இது மூல செலவை எங்கேருந்து நடக்குது, எங்கேருந்து இந்த பிரெயின் வாஷிங் இவங்களுக்கு நடக்குது அப்படின்னு பார்த்தா இந்த சோசியல் சயின்டிஸ்ட் இருக்காங்க பாருங்க, இதுக்கு ஒரு குரூப் இருக்கு. இவங்க யார் அப்படின்னா சமூகவியல் வந்து இந்த எமில் டுர்க்ஹிம் அப்படின்னு ஒருத்தர், அவர் அப்புறம் மேக்ஸ் வெப்பருங்கிறவர் இந்த மானுடவியல் மனிதர்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுறாருன்னா மார்கரெட் மீடு இவர் தான் முடிவு பண்ணுறது. உளவியல் இந்த மனித சைக்காலஜி எப்படி இருக்கணும் அப்படின்னா இந்த சிக்மண்ட் ஃப்ராய்டு இவர் வந்து சொல்கிறது இதுதான் உளவியல் அப்படின்னு. என்னன்னா பெண்ணை பெண்ணாக தான் பார்க்கணும், தாய் சகோதரின்லாம் பிரிக்கக்கூடாது. எப்படி சிக்மண்ட் ஃப்ராய்டுடைய மைண்டு புரிஞ்சுங்க. பொருளியல் கார்ல் மார்க்ஸ் இது மாதிரியான ஆள்கள் வந்து பொருளியல் கொள்கைகள் தரக்கூடியவங்க. அரசியல் வந்து பார்த்தீங்கன்னா நிக்கோலோ மேச்சுவேலி இவங்க தான் அரசியல் வந்து முடிவு பண்ணுறாங்க. அதே மாதிரி புவியியல் விஷயங்களை வந்து டேவிட் ஹார்வி, கால் சுவர் இந்த மாதிரியான ஆட்கள்லாம் இவங்க தான் சோஷியல் இன்ஜினியரிங் பண்ணுறாங்க. இவர்களுடைய வேலை என்னன்னு நீங்கள் விக்கிபீடியாவில் போய் பாருங்கள். அவங்க எழுதி வச்சுருக்காங்க. என்ன எழுதி வச்சுருக்காங்கன்னா சமூக விஞ்ஞானிகள் என்பது, அதாவது சோஷியல் சயின்டிஸ்ட் என்பவர்கள் சமூகங்களை உன்னிப்பாக கவனிப்பார்கள். அதாவது இந்த மனித குலத்துடைய அந்த வரலாற்றை வந்து இப்படி பார்ப்பாங்களா, ஓகே ரைட், ஓகே இந்தியாவில் 400 வருஷமாக இப்படி இருக்குது, ஓகே சைனாவில் 400 வருஷமாக இப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு அதை எவ்வாறு செயல்படுகின்றன, இவங்க இத்தனை வருஷமாக எப்படி வாழ்ந்தாங்கன்னு கணக்கு அனலைஸ் பண்ணி இந்த அடிப்படையில் அவர்களுக்கு ஒரு ப்ரோக்ராம் வந்து டெவலப் பண்ணி கொடுப்பாங்க. அந்த ப்ரோக்ராமில் அவங்க என்ன கொடுப்பாங்களாம், மக்கள் மகிழ்ச்சியாக வாழ்வது எப்படி மகிழ்ச்சியாக வாழ்வது எப்படிங்கிறது இந்த சோசியல் சயின்டிஸ்ட்லாம் உட்காந்து முடிவு பண்ணி அதன்படி கொடுப்பாங்க. அது என்ன பண்ணும், அரசாங்கம் வந்து நமக்கு பிரச்சாரம் பண்ணும். நாம் இருவர் நமக்கிருவர், நாம் இருவர் நமக்கொருவர், நாமே இருவர் நமக்கேன் ஒருவர், அடுத்தது நாம் ஏன் இருவர், என்ன நாமளே தனியாக இருப்போம் எதுக்கு போயிட்டு இருவர் அப்படிங்கிற அந்த பாலிசிக்கு வந்து என்ன போயிருச்சு, இன்னைக்கு வந்து போயிட்டாங்க. இவங்க முடிவு பண்ணிட்டாங்களா? இப்போ இன்னைக்கு உலகம் எப்படி இருக்கு, சந்தோஷமாவா இருக்குது? இன்னைக்கு மேற்கத்திய உலகத்தில் பார்த்தீங்கன்னா போதையும் சூதாட்டமும் இல்லைன்னு வச்சுங்க, அடிச்சுக்கிட்டு செத்துருவான். முழுக்க ட்ரக்ஸில் தான் ஓடிட்டு இருக்குது. ஒன்றும் பண்ண முடியாது. இங்கேயும் எடுத்துக்கங்க, 2000 கிலோ பிடிப்பட்டது, 3000 கிலோ பிடிப்பட்டது. கஞ்சா தடுக்க முடியவில்லை. வாணியம்பாடி, குடியாத்தம், முஸ்லீம் மொஹல்லா. நீங்கள் கோயம்புத்தூரில் கரும்பு கடை ஏரியாவில் எடுத்தீங்கன்னா சில பசங்க சமீபத்தில் ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு வீடியோ வந்துச்சு. அவங்களே மெடிக்கல் ஸ்டோருக்கு போய் சில மாத்திரையை எடுத்துகிட்டு வந்து அதை பொடி பண்ணி இன்ஜெக்ஷன் போட்டு அவங்களே ஏற்றிக்கிறாங்க. முஸ்லீம் பசங்க, புரியுதுங்களா? இந்த அளவுக்கு இந்த சமூகத்தை வந்து போதையிலையும் இதுலேயும் ஊறி திளக்க வச்சுருக்காங்க. ஏன் தெரியுங்களா? நிஜ உலகத்தில் அவங்களால வாழவே முடியாது. இவங்க சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்கல்ல, நிஜ உலகத்தில் இப்படி உட்காந்து அவங்களால வாழவே முடியாது. வீட்டுக்கு அவங்களால நிம்மதியாக போகவே முடியாது. இவங்க வந்து நமக்கு வந்து மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு ஒரு ஸ்கீம் கொடுத்துட்ருக்குறாங்க. இந்த ஸ்கீம் தான் இன்னைக்கு காலேஜஸ்லேயும் யூனிவர்சிட்டிலையும் பெரிய பெரிய இந்த மீடியா சேனல்கள்லையும் நடிகைகள் இருக்காங்களா, இவங்க எல்லாம் இந்த ஸ்கீம் தான் ஃபாலோ பண்ணுறாங்க. நயன்தாரா கல்யாணம் ஆச்சா? ஆகலை. எத்தனை குழந்தைங்க? 2. அந்த குழந்தை யார் பெத்தா தெரியாது. ஆனால் இந்த அம்மா வச்சுட்டு நான் அம்மான்னு சுற்றிட்டு இருக்கு. புரியுதுங்களா? இதுக்கு பேர் என்ன? மகிழ்ச்சியான வாழ்வு. இதுக்கு பேர் என்ன? அந்த அம்மா எப்படி மகிழ்ச்சியாக ஹவாய் தீவில் தனது பிறந்த நாளை சிறப்பாக கொண்டாடினார். அடுத்து போடுவோம் மீடியாவில். நம்ம ஆளுகள்லாம் பார்ப்பாங்க, நம்ம அடுத்த லேடி சூப்பர் ஸ்டார் நான் தான். அப்போக்காக சொல்கிறேன் அப்படின்னா நம்முடைய இளைஞர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், அதன் மூலமாக ஈர்க்கப்படுறாங்க. அப்போ பெண்கள் என்ன பண்ணணும்னா நீங்கள் தான் கண்காணிக்கணும். குழந்தை அடுத்த தலைமுறைகள் எப்படி வளர்க்கப்படணும் அப்படிங்கிறத நீங்கள் தான் கண்காணிக்கணும். இப்போ இதற்கு மாற்றமாக அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், ஆதம் நபியை வந்து பூமிக்கு அனுப்பும்போது சொல்கிறான், நீங்கள் அனைவரும் இங்கிருந்து இறங்கி விடுங்கள், பிறகு உங்களுக்கு என்னிடமிருந்து நேர்வழி கிடைக்கும். அப்போது யார் எனது நேர்வழியை பின்பற்றுகிறார்களோ அவர்களுக்கு எவ்வித அச்சமும் இல்லை, அவர்கள் துயரப்படவும் மாட்டார்கள். இது மறுமையை பற்றி அல்லாஹ் சொல்லலை, பூமியில் சொல்கிறான். நீ அங்கே போ, எப்படி நீ வாழணும் அப்படிங்கிற அந்த சோசியல் சயின்ஸு நான் சொல்லுவேன். நீ அதன்படி வாழு, உங்களுக்குள்ள மோதல் வராது, நீங்கள் துயரப்படவும் மாட்டீங்க, நீங்கள் அச்சப்படவும் மாட்டீங்க. மிக நிம்மதியான ஒரு வாழ்க்கை இருந்தது. அச்சப்படுறதுன்னா என்ன தெரியுமா? காந்தி சொன்னார் இல்லையா, ஒரு முழுமையாக உடம்பு பூரா நகை அணிஞ்சு
நடு ராத்திரியில் 12 மணிக்கு ஒரு இளம் பெண்ணு பயம் இல்லாமல் நடந்து வந்தால் அதுதான் உண்மையான சுதந்திரம்ட்டு. இது மனித வரலாற்றிலேயே உமர்லியோன் காலத்தை தவிர வேற என்னைக்காவது நடந்திருக்கா? ஏன்? வறுமையே இல்லை. நபிசுல்லாஸ்லாம் ஒழிச்சிட்டு போயிட்டாங்க. திருடுறவன் எதுக்கு திருடுவான்? அன்னைக்கு தீமை பண்றது கஷ்டம். இந்த மாதிரி ஒரு உலகம் அல்லாஹ் வாக்களிச்சான், செஞ்சு காமிச்சான். ஆனா இவர்களால் இன்னி வரைக்கும் செய்ய முடியுமா? எஸ்காட் இல்லாமல் இந்த நடிகைகள் வரட்டும், என்ன ஆவாங்க? ரோட்டில் ஆளுக்கு ஒரு கை காலு ஒருத்தன் பிச்சுட்டு போயிடுவான், கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே பிரிச்சுட்டு போயிடுவான். இவங்க சொல்கிறாங்களே எங்களெல்லாம் மதிக்கிறாங்கன்ட்டு, ஒன்றும் மதிக்கலாம் இல்லை. கையில் கிடைச்சாங்கன்னா அவ்வளோதான். அப்போது இந்த விஷயத்தை நாம் மைண்டில் வச்சுக்கணும். அல்லாஹ் சொல்கிற வாழ்க்கை நமக்கு சரியாக இருக்குமா, இல்லை இன்னைக்கு இந்த நவீன உலகம் இருக்குல்ல இவர்கள் சொல்கிற வாழ்க்கை சரியாக இருக்குமா? ஆனால் என்ன இதில் ஒரு பெரிய ஒரு பியூட்டினா, ஏன்னா இந்த விஷயங்கள்லாம் நம்ம நன்மை கண்டுபிடிச்சாங்கல்ல, அதை வச்சு நம்மளை ஏமாத்துறாங்க. இந்த டெக்னாலஜி இதெல்லாம் வச்சு அவங்க என்ன பண்ணுறாங்க பாருங்க, நாங்கள் உங்களுக்கு நல்லது செய்கிறவங்க தானே, அதனால தானே மைக் கண்டுபிடிச்சி கொடுத்தோம். இப்போ நீங்கள் ஒரே இடத்துல இவ்வளோ பேர் பயான் கேட்குறீங்களா இல்லையா, நாங்கள்லாம் நல்லதுக்கு தானே செய்வோம் எது செஞ்சாலும் அப்படின்னு நம்மளை நம்ப வச்சு, இதுக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய ஒரு சதி திட்டம் இவங்க என்ன பண்ணுறாங்க, நடைமுறைக்கு ஈஸியாக படுத்துறாங்க. அதுதான் அல்லாஹ் சொல்கிறான், நல்ல வாக்கியத்திற்கு அல்லாஹ் எவ்வாறு உதாரணம் கூறுகிறான் என்பதை நீர் கவனிக்கவில்லையா? அது மனம் மிக்க ஒரு நன்மனத்தை போறது. அல்லாஹ் சொல்றான், ஒரு களிமா இருக்கு, அந்த களிமா எப்படிப்பட்டதுன்னா ஒரு மரம் மாதிரி அப்படிங்கிறான். அதனுடைய வேர்கள் பூமியில் ஆழமாக பதிந்திருக்கிறது. அந்த வேறு ஆழமா இருக்கு, அதன் கிளைகள் வானலாவி இருக்கு, பெரிய மரம். அது தன் இறைவனின் அனுமதியை கொண்டு ஒவ்வொரு காலத்திலும் தன்னுடைய கனியை கொடுத்து கொண்டே இருக்கும். அப்ப அந்த மரம் மட்டும் நீங்க ஆழமா வச்சுட்டீங்கன்னா அது எல்லா காலத்திலையும் கனி கொடுத்துட்டே இருக்கும். 1400 வருஷத்துக்கு முன்னாடியும் கொடுக்கும், 1300லையும் கொடுக்கும், 1200லையும் கொடுக்கும், இன்னைக்கு 2024லையும் அது கனி கொடுக்கும். என்ன பிரச்சனை? நாம் அந்த மரத்தை நடலை. அந்த மரம் தான் இகாமத்தே தீனுங்கிற, அதுதான் அல்லாஹ்வுடைய அந்த கலிமாவின் அடிப்படையில் கட்டமைக்கப்பட்ட ஒரு சமூகம். இந்த சமூகம் இருந்ததுன்னு வச்சுங்க, உலகத்துக்கு இது நன்மையை கொண்டு போய் கொடுத்துருக்கும். அதே அல்லாஹ் சொல்றான், கெட்ட வாக்கியத்திற்கு உதாரணம் கெட்ட மரமாகும். பூமியின் மேல் பாகத்தில் இருந்து அது அதன் வேர் பிடுங்கப்பட்டிருக்கும். அதுக்கு வேரே கிடையாது, சும்மா மேல நிற்கிது. அதற்கு நிலைத்து நிற்கும் தன்மையும் இல்லை. இப்போ இதனால தான் அந்த கமல்ஹாசன்கிறவர் சமீபத்தில் ஒரு பேட்டி கொடுத்துருப்பார், ஒரு கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி. என்ன சொல்லுவார்னா, இந்த கலாச்சாரத்தை காப்பாற்றணும்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. இந்த கலாச்சாரம்னா என்ன? அப்பப்போ மாறிட்டே இருக்குமே, அதானே கிண்டல் பண்ணுவார். அப்பப்போ மாறிட்டே இருக்குமே கலாச்சாரம், அதான் நம்பரு. அப்பப்போ மாறுற கலாச்சாரம் தான் அல்லாஹ் சொல்கிறான், நிலைத்து நிற்கும் தன்மை கிடையாதுங்கிறான். இது நம்ம கலாச்சாரம் இல்லை, நம்ம கலாச்சாரம் நிலைத்து நிற்கும் தன்மையுடையது. 1400 வருடங்களாக அந்த மரத்துக்கு அழிவே கிடையாது. அது எல்லா காலத்துக்கும் அது பழங்களை கொடுத்துக்கிட்டே இருக்கு. இப்போ இன்னைக்கு இவங்களுக்கு என்ன பழம் கொடுத்துருக்கு? இவங்க பைத்தியம் பிடிச்சி ஒருத்தருக்கு ஒருத்தர் சுட்டுட்டு சாவுறாங்க. எங்க? வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில். அதாவது பழங்கிறது என்ன தெரியுங்களா? இன்னைக்கு இந்த சொசைட்டி உற்பத்தி கொடுக்குற ஜென்ரேஷன் இருக்கு பாருங்க, இதுதான் பழம். நீங்க வச்ச மரத்துடைய பழங்கள் என்ன இருக்கு? எல்லாம் கசக்குது. போதை இல்லைன்னா உங்க பழம் நிற்காது. புரியுதுங்களா? இப்போ இன்னைக்கு நிம்மதியாக வாழக்கூடிய ஒரு கட்டம். இப்போ லாக்டவுனில் தெரிஞ்சுக்கணும், நிறைய பேர் மண்டை பிச்சுக்கிட்டாங்க. லாக்டவுனில் நிம்மதியாக இருந்தவங்க இருந்தாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவங்களுக்கு என்ன, அவங்களுக்கு நல்லா வாழ தெரிஞ்சவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அவங்க பணம் மட்டும்தான் ஒரு பிரச்சனையே இருக்குமே தவிர, இந்த போர் அடிக்குது, எங்களுக்கு அப்படியே மண்டை வெடிக்கிற மாதிரி இருக்கு, எங்களால் இருக்கவே முடியல அந்த மாதிரி. அப்போ எதுக்காக அது சொல்கிறேன் அப்படின்னா, இந்த சொசைட்டியை இவர்கள் கரப்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அது போயிட்டே இருக்கு. எப்படிலாம் அவங்க கரெக்ட் பண்ணியிருக்காங்கங்கிறது இங்கே எப்படி கை வச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பெண்களை அவங்க என்ன பண்ணாங்க, முதல்ல பிரெயின் வாஷ் பண்ணுறதுக்கான அது கடைசியாக அவங்க முடிவு எடுத்தாங்க. என்ன எடுத்து பண்ணாங்க, நீங்க ஏன் ஆண்களுக்கு கீழே இருக்கணும்? ஆணாதிக்கம் ஆணாதிக்கம் ஆணாதிக்கம்னு ஒரு வார்த்தை பார்த்தீங்கன்னா பரவலாக எல்லா மீடியாலும் கேட்குறீங்களா? விஜய் டிவிலெல்லாம் பார்த்தீங்கன்னா நீயா நானா நிகழ்ச்சி, இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆணாதிக்கம், ஆணாதிக்கம் மிக்க சகுந்தம், அதாவது ஆணாதிக்கம் மிகுந்த சமூகம். நீங்கள் என்ன ஆதிக்கம் பண்ணுறீங்க அப்படிங்கிறேன். நீங்கள் ஆணுன்னு பேசுனீங்கன்னா நீ கோபம் வந்துடுது. ஆணாதிக்கம் அப்படின்னா கோபம் வந்துடுது. ஒரு டைரக்டர், ஒரு லேடி டைரக்டரு, அந்த அம்மா யாரோ ஒரு நாள் கேட்குறாங்க, இல்லை நீங்கள் தான் முதல் லேடி டைரக்டர் தமிழ் அப்படின்னா, உடனே அந்த அம்மா கோவம் வருது. நான் உங்களை பார்த்து ஆண் கேமராமன்னு சொன்னேன்னா, நீங்கள் என்னை பார்த்து லேடி டைரக்டர்னு சொல்கிறீங்க, கோவம் வருது. டைரக்டர்னு சொல்லணுமா? அதனால் இப்போ கிரிக்கெட்டில் என்ன தெரியுமா பண்ணிட்டாங்க, பேட்ஸ்மேன்
பேட் உமன்னு வந்துடணும். இப்போ என்ன பண்ணிட்டாங்க, பேட்டர். இப்போ எல்லாம் கவனிச்சிங்களா என்னன்னு தெரியல, இப்போ செக் பண்ணி பாருங்க. பேட்ஸ்மேன்லாம் இப்போ சொல்கிறது இல்லை, பேட்டர், மட்டை வீசுபவர், அவ்வளோதான். அவர் ஆனா பெண்ணான்லாம் கிடையாது, பேட்டர், பவுலர், இப்படி ஆயிடுச்சு. பேட்ஸ்மேனு அந்த மாதிரி பேர்லாம் இப்போ எடுத்துட்டாங்க. அப்போது இங்கே என்ன ஆகி போச்சு, இந்த பெண்களை வந்து என்ன பண்ணிட்டாங்க, என்ன ஆணுக்கு கீழே போய் நீ இருக்கிற, போயும் ஒரு ஆம்பளை கீழே இருக்கிறதா, உன் மரியாதை என்ன, உன் கெத்து என்ன, உன் புகழ் என்ன, உன் வெயிட் என்ன, உன் இது தெரியாமல் இருக்கிற, நீ மட்டும் சோறாக்கி போகலன்னா இவெல்லாம் சாப்பிட்ருவாங்கிற, நீ மட்டும் இவன் பிள்ளைய வளர்க்கலன்னா இவெல்லாம் உருப்பிட்டுருவாங்கிற, அப்போ நீதாம்மா சிங்கப்பெண்ணு, வெளியே வாமா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு கிரவுண்டுக்கு இழுத்து விட்டாங்க. இப்போ புரியுதா இப்லீஸுடைய பேட்டர்னு? இப்லீஸ் என்ன சொன்னான், நான் இவனை விட சிறந்தவன். யாரா? ஆதமை பார்த்துட்டு, என்ன ஆள் இவன், ஆதமு மண்ணில் பிறந்தவன், ஏன்னா என் லெவல் என்ன உன் லெவல். இன்னைக்கு எல்லா பெண்கள் மத்தியிலும் இந்த மைண்ட் செட்டு செட்டப் பண்ணப்பட்டிருக்கு. என்ன பண்ணியிருக்கு, ஆண்கள் நம்மளை ஒடுக்குறாங்க, நம்ம என்ன பண்ணணும், ஆண்கள் கீழே வரக்கூடாது. ஆனால் குர்ஆன் என்ன சொல்லுது, அல்லாஹ் உங்களில் சிலரை விட எதை கொண்டு சிலப்பரித்திருக்கின்றானோ அதனை அடைய நீங்கள் பேராசை கொள்ளாதீர்கள். ஆண்களுக்குன்னு ஒரு நான் சிறப்பு கொடுத்துருக்கேன், அதை அடைவதற்கு நீங்க பேராசைப்படாதீங்க. இப்போ இவங்க என்ன சொல்றாங்க, எல்லா பெண்களும் பாருங்க படிப்பாங்க, ஏமா படிக்கிறீங்க அப்படின்னு கேட்டால் அப்பதான் நல்ல வேலைக்கு போகணும்பாங்க. ஏமா நீங்களாம் வேலைக்கு போறீங்க அப்படின்னு கேட்டால், ஆமா நம்ம சொந்த காலில் நம்ம நிற்கணும் இல்லையா, புரியுதா இல்லையா, ஏமா நீ சொந்த காலில் நிற்கணும், இல்லை எப்போ எத்தனை எதுக்குங்க நான் புருஷனை டிபெண்ட் பண்ணியே இருக்கணும், ஏன் எப்படியும் போயிட்டு 4 மாதத்தில் டைவர்ஸ் ஆகி பிச்சுக்கிட்டு போகுது, மைண்ட் செட் அதானே. எப்படியும் 4 மாதத்தில் நான் வந்துடுவேன் எங்கள் அம்மா வீட்டுக்கு, எப்படி நான் வாழ மாட்டேன்னு வந்துடுவேன், அதுக்கப்புறம் என்ன, நான் தானே சொந்தமாக வாழணும். இதுதான் அவங்க வேட்டையாடுற மெத்தடு. படிக்க வச்சு நம்மளை சொல்லுவாங்க, என்னாச்சு நாளைக்கே உன் புருஷன் போயிட்டான்னு வச்சுக்கோ, அப்போ நீ என்ன பண்ணுவ, போகட்டும் அதுக்கப்புறம் பார்க்க. எத்தனை புருஷன் செத்துறாங்க, அப்படி எல்லாம் செத்து போகிறதுனால தான் இப்போ இத்தனை பேர் படிச்சுட்டு இருக்காங்களா பெண்கள், இஸ்லாமிய பெண்கள். எனர்ஜி எங்கே கொண்டு போய் வேஸ்ட் பண்ணுறாங்க. இந்த படிக்கிற கல்வியில் ஏதாவது மறுமை வெற்றி ரிலேட்டடாக ஏதாவது இருக்கா, குழந்தை வளர்ப்பு ரிலேட்டடாக ஏதாவது இருக்கா, 5 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லாத கல்வி. எழுத படிக்க கற்றுக்கிறது நல்லது, ஓகே அல்ஹம்துலில்லாஹ், இல்லைன்னு சொல்லலை. மேலே 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 டிகிரி வாங்குறது, நீங்கள் எவ்வளோ மேலே போகிறீங்களோ அந்த அளவுக்கு அவங்களுடைய வலையில் ஆழமாக போய்கிட்டே இருக்கீங்கன்னு அர்த்தம். இது நான் சொல்கிறது இந்த படிப்பு மட்டும் இல்லை, நீங்கள் மதரசா படிப்பையும் நீங்கள் அந்த லட்சணம் தான். அங்கேயும் ஒன்றும் பெருசாக உங்களுக்கு தீன்லாம் சொல்லித்தரப்படுறது கிடையாது. நிறைய பேர் இருப்பாங்க மதரசாவில் படிச்சுட்டு வந்து அங்கே சொல்லித்தரப்படுறது என்ன அப்படிங்கிறது நீங்களும் பார்த்துருப்பீங்க. அது வேற ஒரு உலகத்துக்கு ட்ராவல் பண்ணி போகும் மதரசா உலகம். அப்போ இதில் என்ன விஷயம் அப்படின்னா, அல்லாஹ் என்ன சொல்கிறான் 4வது அத்தியாயம் 32ல், பேராசைப்படாதீர்கள். யாருக்கு நான் சிறப்பு கொடுத்துருக்கனோ அதில் நீங்கள் பேராசைப்படாதீர்கள். ஆண்களுக்கு அவர்கள் சம்பாதித்ததற்கேற்ப பங்குண்டு, மேலும் பெண்களுக்கு அவர்கள் சம்பாதித்ததற்கேற்ப பங்குண்டு. அதுதான் முன்னாடி நம்ம ஃபர்ஸ்ட் செஷனில் அதான் பார்த்தோம். பெண்களுடைய ரோல் அவங்க ப்ளே பண்ணால் போதும், ஆண்களுடைய ரோல் ஆண் ப்ளே பண்ணால் போதும்ன்ட்டு. இருப்பினும் அல்லாஹ்விடம் அவனுடைய அருளை கோரிய வண்ணம் இருங்கள். நிச்சயமாக அல்லாஹ் யாவற்றையும் நன்கறிந்தவனாக இருக்கிறான். அல்லாஹ் சொல்கிறான், நான் சொல்கிற சோசியல் சயின்ஸு தயவு செஞ்சு ஃபாலோ பண்ணுங்க, உங்கள் சோசியல் நல்லா இருக்கும். உங்கள் ஊர் இன்னைக்கு சவுதி அரேபியா நாசமாக போயிட்டு இருக்கு தெரியுமா. பெண்கள் இன்னைக்கு வேலைக்கு விட்டு நீங்கள் ஏர்போர்ட்டுக்கு நம்ம 22 ஹஜ்ஜுக்கு போனோம், ஒரு ஆண் இல்லை. ஹஜ்ஜில் வந்து ஸ்டாம்பிங்கில் வைக்கக்கூடிய அந்த இதிலிருந்து இமிக்ரேஷன்லேருந்து நம்மளை வந்து அங்கேருந்து கூட்டிகிட்டு போய் மெட்ரோ ட்ரெயினில் விடுற வரைக்கும் எல்லாமே பெண்கள் தான் பார்த்தாங்க. அந்த மெட்ரோ அந்த இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் தான், இந்த ஜித்தா ஏர்போர்ட்டில் அதுக்கப்புறம் தான் நான் ஆண்களே பார்த்தேன். எல்லாமே பெண்களால் நிரப்பப்பட்டிருக்கு. உம்ரா 2019 போனால் அப்போ இல்லை, அப்போ எல்லாரும் ஆண்கள் தான் இருந்தாங்க. எல்லா கவுண்டர்லையும் ஆண்கள் உட்காந்துட்டு இருந்தாங்க. இப்போ போகிற எல்லா கவுண்டர்லையும் பெண்கள். அங்கே போனால் அங்கே லோக்கலில் வேலை செய்கிற நபர்களோட பேச வேண்டிய இது வந்து வாய்ப்பு கிடைச்சது, பேசணும். அப்போ அவங்க சொல்கிறாங்க, எந்த பெண்ணும் வீட்டுக்கு அடங்குறதே கிடையாது. எங்கே சவுதியில் எல்லா பெண்ணும் கேட்டால் என்ன சொல்கிறாங்களாம்மா, நான் ஏன் என் புருஷனுக்கு ஆக்கி போடணும். இப்போ இங்கே என்னம்மா பண்ணிட்டு இருக்கிற ஹோட்டலில் செஃப், எப்படி இங்கே என்னம்மா செஃப், யாருக்கு காஃபி, பாஸ்க்கு. ஏன் அங்கேயம்மா என் புருஷன் அவன் வந்து நினச்ச நேரம் காஃபி கேட்குறான், நான் அவளுக்கு அடிமையா என்ன. ஒரு காஃபி போட்டால் நீ அடிமை, இங்கே 100 காஃபி போட்டால் மரியாதை. சல்யூட் உனக்கு. எவ்வளோ முட்டாளாக்கி இருக்காங்க புரியுதா. எதுக்கு நமக்கு எது பெருமைன்ட்டு பண்ணல. இப்போ இன்னைக்கு
இதுக்கு போய் இன்னைக்கு பெண்களை காட்சி பொருளாக்கி எவ்வளோ அருவருப்பாக்கி இன்னைக்கு வந்து ஐபிஎல்ல வந்து அந்த கலர் அந்த சேர் லீடர் வச்சுட்டு ஆடிட்டு இருக்காங்க. என்ன பெண்கள் முன்னேற்றது? அவங்கெல்லாம் கேளுங்க பாருங்க, 4 டிகிரி 3 டிகிரி படிச்சிருப்பாங்க. அந்த மாதிரி அந்த ஜிகினா பேப்பர் துளுண்டு ட்ரெஸ்ஸை போட்டு ஆடிட்டு இருக்காங்களா, அவங்களாம் சேர் லீடர்ஸ். இங்கிலீஷ் ஃப்ரீக்வெண்ட்டாக வரும். ஏர்ஃபோர்ஸில் இதில் ஏரில் ஃப்ளைட்டில் போங்க இருப்பாங்க. எப்படி ட்ரெஸ் இருக்கும் தெரியுமா? டைட்டாக இருக்கும். அப்படியே மேக்கப் போட்டு அப்படியே தூக்கி அப்படியே கவர்ந்து என்ன அந்த ஒரு லிப்ஸ்டிக் எல்லாம் போட்டு, எதுக்கு வர்றவன் கண் குளிர்ச்சியாக பார்க்கணுன்ட்டு. அது எவ்வளோ, அது ஹீல்ஸு அதையும் போட்டுட்டு எவ்வளோ அருவருப்பாக பெண்களை இது பண்ணுறாங்க தெரியுமா? ஒவ்வொரு விளம்பரத்துலையும் பாருங்க, கார் இருக்கும், காருக்கு பக்கத்தில் தம்மா தூண்டு ட்ரெஸ் போட்டு ஒரு பொம்பளை. எதுக்கு? காரை அவனும் பார்க்க மாட்டான், அந்த பொம்பளை பார்க்குற சாக்கில் காரு பார்ப்பான்ல, அதுக்காவது என் காரு விற்கும்னு சொல்லிட்டு அவன் வச்சிருக்கான். இந்த பொம்பளை போஸ் கொடுக்குது பாருங்க, அதுக்கு அறிவு இல்லை நம்மளை என்னவாடா வச்சிருக்காங்கன்ட்டு. நீங்கள் ஃபேஸ்புக்கில் போய் இப்போ நடிகைகள்லாம் பார்த்தீங்கன்னா போற்றி புகழ்வாங்க. அந்த காலத்து நடிகைகள் இருப்பாங்களா, ரிட்டையர்டு நடிகைகள், அவங்கெல்லாம் தங்களுடைய படங்களை இப்போ போடுவாங்க 35 வயசுக்கு அப்புறம். கீழே போய் பாருங்க கமெண்ட்டு, அப்போ தெரியும் இவங்க என்ன பெண் குலத்தை வந்து முன்னேற்றுறாங்க, எவ்வளோ மட்டமான வார்த்தைகள் அந்த இடத்துல பயன்படுத்தப்பட்டிருக்கோம். ஆனால் இங்கே எடுத்தீங்க நீங்கள் அல்லாவுடைய சமூகத்தில் பெண்ணுக்கு வயசு ஆக ஆக மரியாதை. 25 வயசுல மரியாதை, 30 ஆச்சுன்னா இன்னும் மரியாதை, 40 ஆச்சுன்னா இன்னும் மரியாதை, அம்மா அப்படியே பாட்டி, அப்படியே போக 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 மரியாதை. அல்லாஹ் சொல்றான், பணிவு எனும் சிறகை தாழ்த்துவீராக. அம்மா பேசுனா உஃப்னு கூட நீ பேசக்கூடாது. ஆனா இந்த மாதிரி ஒரு இத்து போன ஒரு சொசைட்டில போய் நீங்க வாழ்ந்தீங்கன்னு வச்சுங்க, நாய் கூட மதிக்காது. அதாவது அந்த இளமை இருக்கிற வரைக்கும் அந்த பெண்ணை கசக்கி பிழிஞ்சு அதுக்கப்புறம் துப்பி கொண்டு போய் குப்பை கூடையில் போய் போட்டு நீங்க டஸ்ட்பின்னா மாறி போய் ஒரு ஜென்ரேஷனே கிடக்கு. அவங்கள காட்ட மாட்டாங்க. ஃப்ரெஷ்ஷாக மார்க்கெட்டுக்கு இன்னொன்று வரும், அவங்கள ப்ரமோட் பண்ணுவாங்க. இப்போ இன்னைக்கு வந்து பழைய சரோஜா தேவி இவங்கெல்லாம் எங்கேயோ போயிருப்பாங்க. இப்போ அதுக்கடுத்து வந்த ஜென்ரேஷன் மீனா ரோஜாம்பாங்க, அவங்க எங்கேயோ போயிட்டாங்க. இப்போ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஜென்ரேஷன் அந்த ஜென்ரேஷன் வந்துகிட்டே இருக்கும். இப்போ லைவ்ல எது ஓடிட்டு இருக்குன்னு தெரியல, என்ன கரண்ட் அட் சிச்சுவேஷன் எது போயிட்டு இருக்குன்னு தெரியல. இப்போ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா தான் சொல்கிறான். எதனால் இவங்க இதெல்லாம் போய் வலையில விழுந்தாங்கன்னா, ஆண்களுடைய அந்தஸ்தை பெற ஆசைப்பட்டார்கள். இதுதான் அல்லாஹ் சிறப்பிச்ச ஆண்களை நாங்கள் மட்டும் நான் சலைச்சவங்களா? இப்போ இன்னைக்கு பேப்பர் இன்னைக்கு எடுங்க, பெண்கள் ஆணுக்கு சலைத்தவர்கள் அல்ல. இந்த சிந்தனை இருக்கா இல்லையா? மதரசால படிக்கிற பெண்ணுக்கும் இருக்கு, எல்லாத்துக்குமே இருக்கு. அப்போ அதனால பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஃபசாதுகள் தான் இன்னைக்கு உலகத்தில் நடந்துட்டு இருக்கு. அதனால அல்லாஹ் குர்ஆன்ல அடுத்த வசனத்தில் பாருங்க, 4:34 அல்லாஹ் சொல்றான், ஆண்கள் பெண்களை நிர்வகிப்பவர் ஆவர். அல்லாஹ் என்ன சொல்றான்? ஆண்கள் அதிகாரம் பண்றவங்க, பெண்கள் அதற்கு கீழே இருக்கிறவங்க. இதுதான் ஸ்ட்ரக்சர். அல்லாஹ் சொல்லக்கூடிய சோசியல் ஸ்ட்ரக்சர் இதுதான். இதற்கு காரணம் அல்லாஹ் அவர்களில் சிலருக்கு சிலரை விட உயர்வை அளித்திருக்கிறான். இது அல்லாஹ் கொடுத்த உயர்வு. இது வெறும் உயர்வு இல்லை, பொறுப்புகளுடன் கூடிய உயர்வு. அது என்ன உயர்வு? அதுவும் பொறுப்பு என்ன, அதையும் சொல்றான் அல்லாஹ். ஆண்கள் தங்களுடைய செல்வத்திலிருந்து செலவு செய்கிறார்கள் என்பதுதான். எதனால ஆண்களுக்கு அல்லாஹ் கட்டுப்பட சொல்றான்னா, ஆண் பொருளாதாரத்தை செலவு பண்றான், அவன் போய் சம்பாரிச்சுட்டு வந்து செலவு பண்றான். நீங்க என்ன பண்றீங்க? வீட்டில் இருக்கீங்க. ஸோ இப்படி இருந்தா இந்த வீடு அமைதியா இருக்கும் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். மேலும் எனவே ஒழுக்கமான பெண்கள் ஆண்களுக்கு கீழ்ப்படிந்தே நடப்பார்கள். அப்ப நல்ல பெண்ணுக்கு அடையாளம் என்ன? ஆணுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறது. இப்போ இவங்க என்ன சொல்றாங்க? நாங்க கீழ்ப்படிய மாட்டோம். அது என்ன ஆணாதிக்கம் மிக்க சொசைட்டிம்பாங்க. ஆனா அங்க போனீங்கன்னா முதலாளிக்கு கீழ்ப்படிந்து நடப்பாங்க. அப்ப அங்க முதலாளி ஆணாவும் இருக்கலாம் பெண்ணாவும் இருக்கலாம், அதை பத்தி பிரச்சனை கிடையாது. ஆனா வீட்டில் அவங்க என்ன ஆயிடுறாங்கன்னா, ஒரு ஜோஷ்ல கிளம்பி வெளியே வந்துடுறாங்க. வெளியே வந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் பேக்ல அவங்க பழைய லைஃபுக்கு போக விரும்புறது இல்லை. ஏன்னா மான பிரச்சனை. பேச்சாடா பேசுன அப்படிம்பாங்களே, அந்த மாதிரி என்ன தெனாவட்டா நீ பேசிட்டு வேலைக்கு போன, இப்போ எந்த மூஞ்சி வச்சுட்டு நீ வந்திருக்கம்பாங்க. அதுக்கு பயந்தே சரி போய் தொலையுது, வச்சுட்டோம் முன் வச்ச காலு. இப்போ ரிவர்ஸில் போனோம்னு வச்சுக்கோ, ஊரில் ஒரு பயம் மதிக்க மாட்டான், அப்படியே வாழ்ந்து அப்படியே நிறைய வாழ்க்கையே வாழ்ந்து அப்படியே செத்துடலாம். அதுதான் அல்லாஹ் சொல்கிறான் ஆதம் நபிகிட்ட, நான் சொல்கிற மாதிரி வாழ்ந்தா உனக்கு ஒரு பிரச்சனையும் வராது, ஒரு கவலையும் வராதுன்னு சொன்னா இல்லையா? கேட்டால் என்னம்பாங்க? ஆணாதிக்கம் இங்கே இல்லைங்கிறாங்களே. வேலை செய்கிற இடத்துல எவ்வளோ ப்ரெஷர் தெரியுமா? மேனேஜர் ஒரு உரசுவான், சூப்பர்வைசர் உரசுவான், பின்னா சம்பளம் சேர்த்து வேணும்னா ஒரு மாதிரியாக கேட்பான், நடிக்க வாய்ப்பு வேணும்னா ஒரு மாதிரியாக கேட்பான். நீங்கள் மல்யுத்த வீராங்கனைகள் டெல்லியில் படுத்து கிடந்தாங்க எவ்வளோ மாதம், யாருமே கண்டுக்கல. இத்தனைக்கு யார் எல்லாம் ஒலிம்பிக்கில் மெடல் ஜெயிச்சவங்க. கேட்டால் நான் வரும்போது என்ன ஏது தெரியுமா, என்ன வரவேற்பு தெரியுமா? மலர் தூவி
அந்த ரிசீவ் பண்ண அந்த ஃபோட்டோவை எடுத்து பாருங்க. அதுக்கப்புறம் போலீஸ் உங்களுக்கு குண்டு கட்டா தூக்கிட்டு போச்சுல, ரெண்டையும் மேட்ச் பண்ணி பாருங்க. இவ்வளோதான் இப்லீஸுடைய வாக்குறுதி. இதை நம்பி அவங்க வாழ்க்கை பூரா மல்யுத்தம் பயின்றாங்க. வாழ்க்கை பூரா மல்யுத்தத்துக்காக நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணோம்ல, அதை நினச்சி வெக்கப்படுறோம். நாங்கள் கடைசியாக என்ன சொன்னாங்க, இவங்களை நம்பி நாங்கள் வந்தோம் பாருங்க, அதை நினச்சி நாங்கள் வெக்கப்படுறோங்கிறேன். அப்போ இவ்வளோதான் கான்செப்ட், புரியுதுங்களா? இதனால தான் அல்லாஹ் என்ன சொல்கிறான், இந்த சோஷியல் ஸ்ட்ரக்சர் நான் போட்டு கொடுக்குறேன், அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கன்னாங்க. இது சம்பந்தமாக சில ஹதீஸ்களை பார்த்து முடிச்சுக்குவோம் இன்ஷா அல்லாஹ். இதில் வந்து ஹதீஸ், முதல் ஹதீஸ் பார்த்தீங்கன்னா இப்னு ஹிப்பானில் வரக்கூடிய ஹதீஸ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஒரு பெண் தன் வீட்டில் மறைவான பகுதியில் இருக்கும் போதுதான் அல்லாஹ்வுக்கு மிகவும் நெருக்கமான நிலையில் இருக்கிறார். அல்லாஹ்வுக்கு ரொம்ப நெருக்கமாக எப்போ இருக்கிற அந்த பெண்ணு? வீட்லையும் எங்கே? ஹாலில் இல்லை, உள்ள ரூமில் இருந்தால் அதுதான் அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிச்சமான நிலை. இது பொண்ணு, இதுதான் எனக்கு ரொம்ப என்னுடைய விருப்பமான அடியார் இந்த பெண் தான் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்கிறான். இது இப்னு ஹிப்பானில் 5599 ஹதீஸ். அதே அபூதாவுதில் 570 ஹதீஸ் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, ஒரு பெண் வீட்டின் முன்பகுதியில் தொழுவதை விட உள்ளறையில் தொழுவது சிறந்தது. ஹாலில் தொழுவதை விட ரூமில் தொழுவது சிறந்தது. உள்ளறையில் தொழுவதை விட மறைவான பகுதியில் தொழுவது சிறந்தது. அந்த ரூமில் கூட ஒரு ஸ்க்ரீன் விழித்து விட்டு அதுக்கு அந்த பக்கம் தொழுவது சிறந்தது. அப்போ ஆண்களுக்கு எங்கே சிறந்தது? பள்ளி வாசலில் தொழுவது சிறந்தது. அப்போ பெண்ணுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கும்போது இது சொல்லப்படுது. அப்போனா என்ன அர்த்தம்? மஸ்ஜித் நபவியில் 50,000 தொழுகை தொழுது நன்மையா? அதுவும் ரசூல்லா பின்னாடி தொழுதா எவ்வளோ நன்மை? அதை விட அவங்க ரூமில் தொழுவது தான் சிறந்த நன்மைன்னு ரசூல்லா சொல்கிறேன். அப்போ எங்கள் பெண்ணை வந்து வெளியே வராதிங்கன்னு தானே அல்லாஹ் சொல்கிறேன், ரசூல்லா சொல்கிறாங்க. ஒரு பெண்ணை தவறான பார்வை கொண்டு பார்ப்பவன் மீது அல்லாஹ்வின் சாபம் உண்டாகட்டும். ஒரு பெண்ணை தவறாக பார்க்குறானா அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகட்டும். இவனுக்கு மட்டும் இல்லை, பார்க்குமாறு நடந்து கொண்ட அந்த பெண்ணின் மீதும் சாபம் உண்டாகட்டும். உடம்ப காட்டி இவங்க ரசிக்கிறாங்க. அந்த பெண்கள் என்ன பண்றாங்க, அவங்களுக்கு ஒரு கொடூரத்தனம் வந்துடுது. என்னன்னா, இவன் ஆண் வந்து என்னை விட பலசாலி, இப்போ பாரு இவனை எனக்கு எப்படி கதற உரம் பாரு அப்படின்னு சொல்லி இப்படி இப்படி உடம்ப துணியை விளக்குறாங்க. விளக்குனா உடனே எல்லாம் பார்க்க, பாத்தியா எல்லாரும் நீ பார்த்தாங்களா? இதுதான் இன்னைக்கு ஆடு. இன்னைக்கு டிவியில் ஆடு என்ன, ஒரு சோப் போடுவாங்க, எந்த ஆம்பளையும் பார்க்க மாட்டான். ஏமா சோகமா இருக்கா? யாருமே பார்க்க மாட்டேங்கிறாங்க. அப்படியே அந்த கிரீம் தடவுமா, பார்த்தோன்னே என்ன எல்லாரும் பார்க்குறாங்க, இது இனிமே இதுதான் என் கிரீம். எப்படி கேவலமா இல்லை? அப்படி எப்படிங்கிறான் ஒரு சாக்லேட்டு, அந்த சாக்லேட்டு சாப்பிட்டோன்னே பெண்கள்லாம் அவன் பின்னாடியே போயிடுறாங்க. இதெல்லாம் பெண்கள் முன்னேற்றுறது. அடுத்து என்ன, பாடி ஸ்ப்ரே. இப்படி பாடி ஸ்ப்ரே அடித்தா பெண்கள்லாம் அவன் பின்னாடியே வர்றாங்க. கேவலமா இல்லை இது? இதெல்லாம் எங்கே டியூன் பண்ணுறாங்க தெரியுமா? நீங்கள் நம்ம நினைக்கிறோம் நம்ம தீன்தாரியாக இருக்கிறோம், நம்ம குழந்தைக்கு வந்து நம்ம புர்கா அணிச்சு நாங்கள் காலேஜ் அனுப்புகிறோன்னு. பக்கத்தில் உட்காந்துட்டு இருக்குல்ல பொண்ணு, அது டியூன் பண்ணி விட்டுரும். நமக்கு தெரியாது. நீங்கள் ஃபோனே கொடுக்காதீங்க, அது எப்படியோ ஒன்று கான்டாக்ட் ஏற்படுத்திக்கும். பொண்ணுங்க மத்தியில் எது தெரியுமா கெத்து? இன்னைக்கு காலேஜில் ஒருத்தனுக்கு ஒரு ஆளாவது இருக்கணும். உனக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இல்லையா? உன்னை யாருமே பார்க்க மாட்டேங்கிறாங்களா? எனக்கெல்லாம் எவ்வளோ 4 பேர் எனக்கு பின்னாடி சுற்றிட்டு இருக்கான் தெரியுமா? எவ்வளோ கெத்து தெரியுமாங்க? அதான் அல்லாஹ் ரசூலா சொல்கிறாங்க, சாபம் 4 மடங்கு சாபம் உனக்கு. நீ ஒருத்தனை அலைய விட்டியா, நீ 4 பேர் அலைய விட்டியா, நீ 4 மடங்கு நாசமா போ. நடிகையா போயிட்டியா, லட்சக்கணக்கான பேரை ஒன்று அலைய விட்டியா, லட்சக்கணக்கான சாபம் உனக்கு மறுமையில் தெரியும் உங்களுக்கு. இதனால என்ன ஆகும் தெரியுங்களா? ஆணுடைய சிந்திக்கும் திறன் மட்டுப்படும். ப்ரொடக்டிவா ஆண் யோசிக்க மாட்டான். இந்த காம உணர்வு மட்டும் தூண்டி விட்டுட்டீங்கன்னா ஆண் வந்து அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடக்டிவா யோசிக்க மாட்டான். அதனால மிகப்பெரிய இழப்பு அந்த சொசைட்டி. ஆக்கப்பூர்வமாக செய்கிற வேலைகள் எதுவுமே நடக்காது. இந்தியா ஏன் டெவலப் ஆக மாட்டேங்குது தெரியுங்களா? இந்த ஆபாசம் பெருகி, இந்த கேளிக்கைகள் பெருகி, பெண்கள் பின்னாடி இன்னைக்கு இளைஞர்கள் சுற்றுறாங்க. அதனால தான் பாஸ் ஆக மாட்டேங்கிறான். பெண்கள் ஏன் பாஸ் ஆகுறாங்க? அவங்களுக்கு அவ்வளோ எஃபெக்ட் ஆகாது, அவங்க பாஸ் ஆகிட்டு இருப்பாங்க. பெண்களுக்கு படிப்பில் கவனம் செலுத்துவாங்க. ஆனால் ஆண்னால பக்கத்தில் ஒரு பெண் உட்கார வச்சா படிப்பில் கவனம் செலுத்த முடியாது. இது ஒரு முக்கியமான பிரச்சனை. இப்போ இதெல்லாம் வந்து ரசூல்லா சொல்கிறாங்க. அப்போ இதில் இன்னொரு ஹதீஸ் பார்க்க ரசூலா சொல்கிறாங்க, 2 பிரிவினர் நரகவாசிகள். அதில் ஒரு கூட்டம், அந்த 2 பிரிவினரையும் நான் பார்க்கல அப்படிங்கிறாங்க. ஒரு கூட்டம் மக்களை வந்து அடிப்பவங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு கூட்டம் யார் அப்படின்னா, மெல்லிய உடை அணிந்து தன் தோள்களை சாய்த்து கர்வத்துடன் நடந்து அந்நிய ஆடவர்களின் கவனத்தை தன்பால் ஈர்க்கக்கூடிய பெண்கள் ஆவர். இது யார் தெரியுமா? கேட் வாக்குன்னு இன்னைக்கு வச்சிருக்கான். என்ன அது, டக்கு டக்குன்னு நடந்து அப்படியே அந்த தோலை இப்படி சாய்ச்சி இப்படி பண்ணி, அது ஒரு கோர்ஸ். எப்படி அருவருப்பாக நடக்கணும், எந்த உடலை வந்து எப்படி வந்து நாம் வந்து அந்த
அந்த இது வந்து பண்ணணும் அப்படிங்கிற அது ஒரு கோர்ஸ் வச்சு, அது பேர் ஃபேஷன் டிசைனிங் வச்சுருக்கான், ஃபேஷன் இண்டஸ்ட்ரின்னு வச்சுருக்கான். அதுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு தனித்தனி இன்ஸ்டிடியூட் இருக்குது, இதெல்லாம் பண்ணிட்டு வராங்க. அதான் சொல்கிறேன், ரசூலா சொல்கிறாங்க, இவர்கள் சொர்க்கத்தில் நுழைய மாட்டார்கள், சொர்க்கத்தின் வாடையை கூட நுகர மாட்டார்கள். இந்த நாசமாக போன பெண்கள் இப்படி நடக்க மாட்டாங்க. சொர்க்கத்தின் நறுமணமோ 40 வருடங்கள் தொலைவில் இருந்தே வீசிக்கொண்டிருக்குமா. அவ்வளவு தூரம் போனால் கூட வாசனை வரும், அதுக்கு பக்கத்தில் கூட இவங்க போக மாட்டாங்க அப்படிங்கிறாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரசூல்லா நமக்கு எச்சரிக்கை. அப்போ பெண்கள் எங்கே இருக்கணும்? வீடுகளில் அவர்கள் இருக்கணும். அப்போ கல்வி எந்த அளவுக்கு கற்றுக்கணும்னா, எழுத படிக்க தெரிஞ்ச அளவு. அதுக்கு மேலே இந்த கல்வி வந்து நம்ம சம்பாதிப்பதற்கு தேவையான அளவு ஒரு டிகிரி படிக்கிறதோ அடுத்து போகிறதோ தேவை இல்லாத ஒரு உழைப்பு. அதில் போனால் ஆபத்தும் இருக்குது. அங்கே போனால் ஆண்களோடு தொடர்பு ஏற்படுத்துறதுக்கு ஆண்பு இருக்குன்னு அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்கிறான், ஹிஜாப் விஷயத்தில் சில பெண்கள் கூட நீங்கள் முன்னாடி வரக்கூடாது அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்கிறான். அந்நிய பெண்கள் முன்னாடி கூட நீங்கள் வரக்கூடாது. சில பெண்கள் வேற மாதிரி இருப்பாங்க, அவங்க கூட முன்னாடி கூட நீங்கள் போயிடாதீங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்கிறான். ஸோ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது அங்கெல்லாம் வெளியே பெண் போக போக அந்த தொடர்புகள் ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இலகுவாகும். அந்த காலத்திலலாம் பெண்கள் வந்து வீட்டுக்கு வெளியே கோலம் போட வருவாங்க, அவ்வளோதான். அது கோலம் போட்டு உள்ளே போயிடுவாங்க. இன்னைக்கு பெண்ணு சர்வசாதாரணமாக எல்லா இடத்துலையும் மெட்ரோவில் இதில் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அதுவும் இந்த மாதிரியான ஒரு நகரம், ஏங்க சென்னை செலக்ட் பண்ணி இந்த சப்ஜெக்ட் பேசணும் அப்படின்னா, இதோடைய தாக்கம் வந்து உங்களுக்கு நல்லா தெரியும். எங்களுக்கு கூட அங்கே கம்மி தான். இங்கெல்லாம் கூட பார்த்தீங்கன்னா கையை கோர்த்துட்டு நடக்கிற ஜோடிகள்லாம் நாங்கள் பார்க்கல எங்கள் ஊர்லெல்லாம். ஆனால் இங்கே கன்றாவி பார்த்தீங்கன்னா இந்த மெட்ரோலையும் இந்த லோக்கல் ட்ரெயின்லையும் பார்த்தீங்கன்னா கையை பிடிச்சிட்டு நடக்கிறது எல்லாம் ஏகப்பட்ட அசிங்கங்களை நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா புகாரியில் 5197வது ஹதீஸாக இருக்குது. ஸோ இந்த அடிப்படையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, தஜ்ஜாலுடைய ஒரு காலம் வரும். அந்த காலம் வரும்போது ஒரு மூமின் தஜ்ஜாலுடன் போய் சேர்ந்து விடுவார்கள் என்ற அச்சத்தில் தன்னுடைய உறவினர்கள், தாய், மகள், சகோதரி, அத்தை என்று அனைவரையும் வலுவாக கட்டி வைப்பான். தஜ்ஜாலுடைய அச்சத்தில் அவன் என்ன பண்ணுவானா, அவங்க அம்மாவை, அவன் தங்கச்சியை, அவங்க அக்காவை எல்லாரையும் என்ன பண்ணுவானா வீட்டில் கட்டி வச்சுட்டு போவான். இது வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு சூசகமாக என்ன ஒரு கோடு வேர்டாக சொல்லப்பட்ட ஹதீஸ். யாரும் இன்னைக்கு கட்டி போட முடியாது. கட்டி போட்டால் எப்படி பாத்ரூம் போவாங்க, புரியுதுங்களா? இது கட்டி போடுறதுன்னா அந்த மீனிங் இல்லை. தயவு செஞ்சு வெளி உலகத்துக்கு நீ வராத. அம்மாட்ட கெஞ்சுவான், அம்மா வெளியே போகாதம்மா. தங்கச்சிகிட்ட கெஞ்சுவான், படிக்க போகாதம்மா. அக்கா கிட்ட கெஞ்சுவான், படிக்க போகாதம்மா. ஒவ்வொருத்தையும் யாருக்கெல்லாம் கெஞ்சுவான் மூமின்னு சொல்லுவான், வெளியே போகாத காலம் கெட்டு கிடக்கு, வெளியே போகாத காலம் கெட்டு கிடக்கு, தயவு செஞ்சு தஜ்ஜாலுடைய வலையில போய் மீழ்ந்துராத. இவங்க என்ன, பொம்பளைக்கு இயற்கையாக என்ன பொறாமை குணம் ஜாஸ்தி. பக்கத்து வீட்டில் ஒரு பொண்ணு இருந்தா அவன் மட்டும் ஸ்கூலுக்கு காலேஜ் போயிட்டான்னு வச்சுங்க, ஐயோ நான் வீட்டில் உட்காந்து வெங்காயம் நறுக்கிட்டு இருக்கிறேன், தாழ்வு மனப்பான்மை உருவாக்கி நான் இங்கே வீட்டில் உட்காந்து வெங்காயம் நறுக்கிட்டு இருக்கோம், அவன் கலெக்டர் ஆஃபீஸ் போகிறான், அவள் ஃபோட்டோ பேப்பரில் வந்துருச்சு, அவங்க வீட்டில் ஒரே இது சந்தோஷமாக இருக்கிறாங்க, அவங்க கார் வாங்கிட்டாங்க, அந்த பொண்ணு சம்பாதிச்சு பெரிய ஆள் ஆயிடுச்சு. ஆனால் பாருங்க, மனசில் மகிழ்ச்சி இருக்காது, புரியுதுங்களா? அல்லாஹ்வுடைய சொல்படி கேட்டு நடந்தால் மட்டும்தான் என்ன இருக்கும், மனசில் மகிழ்ச்சி இருக்கும். ஸோ இதை மைண்டில் வச்சுக்கிட்டு பெண்கள் வந்து என்ன பண்ணணும், இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த நவீன சூழ்ச்சிகளில், இவர்களுடைய ஆசை வார்த்தைகளில் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப உலகம் மோசமாக இருக்குது. அதனால் தாய்மார்கள் நீங்கள் தான் உங்களுடைய ஆண் குழந்தைகளையும் பெண் குழந்தைகளையும் ரொம்ப மானிட்டர் பண்ணி வைக்கணும். அதே மாதிரி கடைசியாக ஆண்களுக்கு ஒரு உபதேசம். ஏன்னா இந்த சப்ஜெக்டில் எதனால் இந்த பெண்கள் வீட்டை விட்டு வெளியே போகிறாங்கன்னா, ஆண்கள் வந்து மனசு நோகிற மாதிரி பேசுறது தான் மெயின் காரணம். கணவன்மார்கள், தந்தைமார்கள், அண்ணன்மார்கள், சகோதர சகோதரிகள் இவங்க எல்லாருமே பெண்களை கண்ணியமாக நடத்துனாங்கன்னு வச்சிங்களேன், இவங்க வீட்டை விட்டு போக மாட்டாங்க. வீட்டில் தின்னு போட்டு சும்மா தானே கிடக்கிற, உனக்கு என்ன அப்படிங்கிற இந்த பேச்சு வருது பாருங்க, அப்போ அவங்களுக்கு கோவம் வரும். ஏன்டா நான் சும்மா இருக்கிறேன்னா, நானும் வெளியே போய் சம்பாதிச்சு காட்டேன். இப்போ வெளியே போனேன், நீயும் நாசம் நானும் நாசம். இதுதான் ரசூல்லா வான் பண்ணிட்டு போனாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜத்துல் விதால ஒரு உபதேசம் பண்ணுறாங்க அப்படின்னா எவ்வளோ இம்பார்ட்டன்ட் இருக்கு. வாழ்க்கை பூரா நமக்காகவே சிந்திச்ச அல்லாஹ்வுடைய தூதர் கடைசியாக நமக்கு என்ன சொன்னாங்க அப்படின்னா, பெண்கள் விஷயத்தில் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள், அவர்களுக்கு நன்மையை நாடுங்கள். ஆண்களை பார்த்து சொல்கிறாங்க, நல்ல விதமாக நடத்துங்க பெண்களை, அவர்கள் உங்களுக்கு கட்டுப்பட்டவர்கள், அவங்க உங்கள் பேச்சு கேட்டு உங்களுக்காகவே வாழ்கிறாங்கல்ல,
அவங்கள மரியாதையாக நடத்துங்க. அல்லாஹ்வுடைய அமானிதமாக அவர்களை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். அல்லாஹ் வந்து அமானிதமாக கொடுத்துருக்கான். நமக்கு கொடுத்தப்பட்ட, நமக்கு கீழே இருக்கக்கூடிய எல்லா விஷயமும் என்னது? அமானத்தாக கொடுக்கப்பட்டது. அது மாதிரி சொல்கிறேன், எப்படி உங்கள் மனைவியர் மீது உங்களுக்கு உரிமைகள் இருக்கின்றனவோ அதே போல் உங்கள் மனைவியருக்கும் உங்கள் மீது உரிமைகள் இருக்கின்றன. அவங்களுக்குன்னு இருக்கக்கூடிய உரிமைகள் நீங்கள் கொடுத்துருங்க. உங்களுக்குன்னு இருக்கிற உரிமைகள் அவங்க கொடுக்கணும். அவர்கள் உங்களுக்கு சிறந்த முறையில் பணிவிடை செய்யட்டும். ஆணுக்கு பெண்ணு செய்ய வேண்டிய வேலை என்ன? சொல்கிற வேலையை பொம்பளை என்ன பண்ணும்? செய்யணும். ஏமா ஒரு டீ வச்சுட்டோன்னா வச்சுட்டு வந்து கொடுக்கணும். ஏமா இந்த துணி துவைச்சி போடுது. இன்றைக்கி என்ன ஆகி போச்சு? இந்த வஹாபி, இந்த மேற்கத்தியர்கள் வந்து நம்மளை குறை சொல்லி பிற்போக்குவாதி, இஸ்லாம் பிற்போக்குத்தனம், உடலை மறைக்க சொல்லுது, அது இதுன்னு ஒன்று நம்மளுங்க எல்லாத்தையும் மறுக்கிறது. அப்படிலாம் இல்லையே, அப்படிலாம் இல்லையே. ஏன்னா நமக்கு தான் தாழ்வு மனப்பான்மை. இஸ்லாம்ங்கிறது ஒரு நெகட்டிவான ஒரு விஷயமா நாம் நினைக்கிறதுனால என்ன பண்ணுறோம்? எல்லாத்தையும் மறுத்து பேசுறது. இன்னைக்கு சமீபத்தில் ஒரு பெண் புரட்சியாளர் ஒன்று வீடியோ போட்டிருந்தாங்க, இஸ்லாமிய பெண் புரட்சியாளர். அது பேர் வேணான்னு வச்சிங்களா, அது ஒரு பெரிய ஃபசாதாயிரும். அந்த அம்மா என்ன வீடியோ போட்டிருக்காங்கன்னா, பெண்களை வந்து ஆண் வந்து அடிக்கிறது வந்து இஸ்லாத்தில் அனுமதிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி சிலர் வந்து பேசுகிறாங்க. ஆனால் அப்படியெல்லாம் இல்லை, ஆண் வந்து அடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இஸ்லாம் சொல்லுது. குரான்லேயே இருக்கு அடிக்க சொல்லி. பெண்கள் கட்டுப்பட மறுத்தால் அவர்களுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்க? அவர்களை மெதுவாக அடிங்க, லேசாக அடிங்கன்னு இருக்கு. இந்த அம்மா என்ன பேசுது? குரானுக்கு மாற்றமாக பேசுது. என்னன்னா இஸ்லாத்தை பற்றி இஸ்லாத்தை வந்து நல்ல இமேஜ் ஏற்படுத்துகிறாங்க. என்னது? அதே மாதிரி நபிமார்கள் வந்து ரசூல்லாவுடைய மனைவிமார்கள் ஏன் கல்யாணம் பண்ணலன்னு ஒரு விளக்கம் கொடுத்தாங்க. அது போனீங்கன்னா அது அதுக்கு மேலே மோசமாக இருக்குது. இந்த அம்மா எதுக்கு வேலை செய்யுது ஒன்றும் புரிய மாட்டேங்குது. அது என்ன டார்கெட்டோட யாராவது சொல்லி கொடுத்து இயக்கியிருக்காங்களா, சுயமாக இயங்குதா, இல்லை யாராவது இயக்குறாங்களா, ஒன்றும் புரிய மாட்டேங்குது. பார்த்தா குண்டகா மண்டகான்னு குரானுக்கு மாற்றமா பெண்களை கொம்பு சீவுறது தான் வேலை. வீட்டை விட்டு வெளியே வரணுமா அந்த அம்மாவுடைய அழைப்பு. அந்த அம்மாவை கூப்பிட்டு நீங்கள் வந்து நிகழ்ச்சிகள் அப்படியே நடத்திட்டே இருக்கிறாங்க. வீட்டை விட்டு வெளியே வாங்கங்கிறாங்க. அது அந்த அளவுக்கு மோசமாக போயிட்டு இருக்கு. ஸோ கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும், புரியுதுங்களா? இன்னைக்கு வந்து பெண் தாய்களே நரகத்தை நோக்கி கூப்பிடுறாங்க, வாங்க வாங்க அப்படின்ட்டு. ஸோ இப்போ இந்த அடிப்படையில் பெண்களுடைய கடமை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பணிவிடை செய்வது. அவர்களுக்குரிய கடமை என்னவென்றால், நீங்கள் எவரை விரும்ப மாட்டீர்களோ அவரை அவர்கள் வீட்டுக்குள் அனுமதிக்காமல் இருக்கட்டும். ஆணுக்கு பிடிக்காத நபர்கள் இருப்பாங்கல்ல, அவங்கள வீட்டுக்குள்ள வரக்கூடாது. இன்னும் மானக்கேடான செயலை செய்யாமல் இருக்கட்டும். பர்தா இல்லாமல் வெளியே போகிறது, வேற ஆண்களோட பேசுறது, வீட்டுக்கு ஒருத்தன் வரான், பால்காரன் வரான், இல்லை எலக்ட்ரிஷியன் வரான், ஏதோ ஒருத்தன் வரான், கேஸ் போடுறவன் வரான், வந்தானா வச்சுட்டு போனானா காசு எடுத்துகிட்டு போ, வேலை முடிஞ்சது, அவ்வளோதான் பேசணும். உட்காந்துட்டு என்னங்க கேஸ் வேலையெல்லாம் இப்படி ஏறி போச்சுன்னா அவன் என்ன பண்ண போகிறான்? இந்த குழஞ்சு பேசுகிற வேலை, அந்த அந்நிய ஆண்களோட சிரித்து பேசுகிற வேலை, இந்த கடைக்காரன்கிட்ட போய் பேரம் பேசுகிறோங்கிற பேரில் குழஞ்சு பேசுகிற வேலை, இதெல்லாம் வெறுத்துட்டாரு. கணவர் வேணான்னா விட்டுறணும். மானக்கேடான செயலை செய்யாமல் இருக்கட்டும். அவர்கள் குற்றம் புரிந்தால் அவர்களை தண்டிக்கிற உரிமையும் உங்களுக்கு உண்டு. இது ஹஜ்ஜத்துல் விதாலையும் இருக்கு இந்த சம்பவம். இது ஹதீஸ் ரசூலுல்லாஹ் சொல்கிறேன். அது அவர்களை லேசாக காயம் படாதபடி தண்டிப்பதாகும். அவர்களுக்கு ஒழுங்கான முறையில் உணவும் உடையும் வழங்குங்கள். அவர்களுக்கு நன்மை நாடுங்கள். நல்ல மரியாதையாக நடத்துங்க. அவர்கள் உங்களின் உதவியாளர்களாகவும் உங்களை சேர்ந்தவர்களாகவும் இருக்கிறார்கள். பெண்கள் யாருக்கு ஹெல்ப்பரா? ஆணுக்கு ஹெல்ப்பரு. பெண்ணுக்கு ஆண் ஹெல்ப்பர் இல்லை. அப்போ ஆணுடைய பொறுப்புகளை புரிஞ்சுக்கணும். ஏன்னா ஆணுடைய பொறுப்பு விசாலமானது. அவன் ஹலாலா பொருள் சம்பாதிக்கணும், அல்லாவுடைய தீனுக்காக பாடுபடணும், சமூகத்துக்காக அவன் உழைக்கணும், ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. ஸோ அதனால் அல்லாவின் பெயரை முன்மொழிந்த நீங்கள் அவர்களுடன் மன வாழ்க்கை மேற்கொண்டுள்ளீர்கள்னு சொல்லிட்டு நபிஸ்லாம் சொல்கிறாங்க. இது முஸ்லீமில் 2334வது ஹதீஸு. ஸோ குடும்பங்களை பாதுகாத்துக்குங்க, குடும்ப உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. இதுக்கு ஒரு இன்னும் சில விஷயங்கள் பேசலாம், இன்ஷால்லா இப்போ முடியாது. சில இதுக்குன்னு வேற ஒரு சப்ஜெக்ட் நான் பேசி யூடியூப்பில் அப்லோட் பண்ணுறேன். ஏன்னா அந்த கல்யாணம் விஷயமா நமக்கு நிறைய விஷயங்கள் பேச வேண்டியது இருக்குது. ஏன்னா முதல்ல நம்மக்கிட்ட இருந்த மெத்தட் என்னன்னா, உறவுக்குள்ளே கல்யாணம் பண்ணுவோம். அதனால் என்ன ஆகும்னா டைவர்ஸ் அதிகமாகல. ஆனால் ஃபஸ்ட்டு அங்கே என்ன பண்ணாங்க, பொய் பேசுனாங்க. உறவுக்குள்ளே கல்யாணம் பண்ணால் குழந்தை ஊனமாக பிறக்கும்னாங்க. அந்த பொய் சொன்னவுடனே நம்ம எல்லாரும் அதான் சொல்கிறோம், தஜ்ஜாலுக்கு வேலையை என்னன்னா பொய் சொல்கிறது தான். சொன்னவுடனே மாற்றிட்டாங்க. உறவுக்குள்ளே கல்யாணம் பண்ண என்னன்னா, எவ்வளோ சண்டை நடந்தாலும் பிரிவு வராது. ஏன்னா நாளைக்கு எப்படியா இருந்தாலும் அவனுக்கு பத்திரிக்கை வச்சே ஆகணும். இப்போ வெளியே பொண்ணு எடுத்தீங்கன்னு வைங்க, கொஞ்சோண்டு பிரச்சனை ஆச்சுன்னா பிச்சுக்குது. நான் என்ன உங்ககிட்ட பேசிக்கிட்டு, அதனால ரசூல் என்ன சொல்றாங்க, உறவுக்குள்ள கல்யாணம் பண்ணுங்கன்ற.
இந்த முஸ்லீம் அல்லாதவர்கள் கூட என்ன பழக்கம் இருந்துச்சுன்னா சொந்தம் விட்டு போகக்கூடாது, சொந்தம் விட்டு இந்த வார்த்தையை பயன்படுத்திட்டே இருப்பாங்க. இன்னைக்கு என்ன ஆகி போச்சு, சொந்தத்துக்குள்ள கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு டைம். இப்போ இன்னைக்கு என்ன ஆகி போச்சு, குடும்ப அமைப்பே செதஞ்சு போச்சு. இந்த மெத்தடை நம்ம ஃபாலோ பண்ணதுனால இன்ஷா அல்லாஹ் திருமணம், குடும்ப உறவுகள் ரொம்ப முக்கியமானது. இதுதான் இஸ்லாத்துடைய அடிப்படை பேஸ் தூணு. அப்போ பெண்கள் வந்து உங்களை நீங்களே தாழ்வா நினைக்காதீங்க, புரியுதுங்களா? இப்லீஸ் வந்து உங்களை தூண்டுவோம். நீங்க உங்க பெண்கள் வந்து வச்சிருந்தீங்கன்னா பக்கத்துல ஒரு இப்லீஸ் வரும், வந்துட்டு என்னம்மா உன் பொண்ணு 10th அப்படி படிச்சது, படிக்காம ஸ்கூலுக்கு அனுப்பாம சும்மா உட்கார வச்சிருக்கேன், எங்களுக்கு என் குழந்தைய வளர்த்துக்கு தெரியும், உங்க ஐடியாலாம் எங்களுக்கு வேண்டாம், நாங்கள் மறுமையில் நீங்க நைஸா நழுவிடுவீங்க, எங்களுக்கு தான் இப்போ நாங்கள் தான் போய் பதில் சொல்லணும், நாங்கள் எவ்வளோ படிக்க வைக்கணும்னு தேவை இருக்கோ அதுக்கு தெரியும், புரியுதுங்களா? அந்த மாதிரி கரெக்டாக நம்முடைய சமூகத்தை வார்த்தெடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பொறுப்பு உங்கள்கிட்ட இருக்கு. அந்த பொறுப்பை சரியாக நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் உங்களுக்கும் எனக்கும் தந்தருள்வானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.